அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். இப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் மட்டும்தான் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை காண்பிப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் நம்ம எல்லோரையும் படைத்தான். அல்லாஹு தாலா அல்லாஹ் தேவை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறான், அல்லாஹ் தான் இலாஹாக இருக்கிறான் என்றால் அதற்கென்று சில குறிப்பிட்ட ஹாஸான தன்மைகள் இருக்கணும். அப்போ தான் அல்லாஹ் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவனாக அல்லாஹ் இருக்க முடியும். அல்லாஹ் மட்டுமல்ல, தேவைகளை நிறைவேற்றக்கூடியதாக ஒரு வஸ்து இருக்க வேண்டும் என்றால் அதற்கென்று சில தன்மைகள் இருக்க வேண்டும். அந்த தன்மைகள் இருந்தால்தான் அந்த வஸ்து தேவை நிறைவேற்றக்கூடியதாக ஆக முடியும். எல்லா தன்மைகளையும் உள்ளடக்கியவனாக, அந்த தன்மைகளை உள்ளடக்கியவனாக அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே கிடையாது. என்னென்ன ஷர்த் அது, என்னென்ன ஹாஸ் அது, என்னென்ன தன்மைகள் இருக்கணும்? முதல்ல அந்த வஸ்து காயிம் பஹுத் ஜாத்திலே சுயமாக இருக்கணும். அது தன்தானே இருக்க வேண்டும். மற்றவைகளை கொண்டு அது காயமாக இருக்கக்கூடாது, காயம்பில் கயிறாக இருக்கக்கூடாது. தான் சுயமாக இருப்பதோடு அல்லாமல் எப்போ ஒரு வஸ்து தான் சுயமாக இருக்கோ, எப்போ ஒன்று தான் சுயமாக இருக்கிறதோ அப்போ தான் அது மற்றவைகளை இருக்க வைக்க முடியும். எப்போ ஒன்று தான் சுயமாக இருக்கோ அப்போ மற்றவைகள் இருக்க வைக்க முடியும். ஒரு ஆள் தானே வேலைக்காரனாக இருக்கிறான், தனக்கு 4 பேரை வச்சு வேலை வாங்க முடியுமா? அவனே வேலைக்காரன். தானே அடிமையாக இருக்கிறான் ஒருத்தன், எனக்கு 4 பேர் அடிமைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே போல் எப்போ ஒரு ஆள் ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் இருக்கிறான், அவனையே நர்ஸு பார்த்துக்கிறாங்க, டாக்டர் பார்த்துக்கிறாங்க, அவனுக்கே சலைன் ஏறுது, ட்ரிப்பு போட்டிருக்கிறாங்க, அவனுக்கே ஆக்சிஜன் வச்சுருக்கிறாங்க. அவன் போய் 4 பேத்துக்கு உதவி செய்ய முடியுமா? 4 பேத்துக்கு ஆக்சிஜன் கொடுக்க முடியுமா? 4 பேத்துக்கு அவன் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா? அவன் டாக்டராக இருந்தாலும் முடியாது. அதே போல் அன்பர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காயிம் பஹுத், அவன் சுயமாக அவன் இருக்கிறான். எனவே அல்லாஹ் தாலா நம்மளையெல்லாம் அவனை கொண்டு அல்லாஹ் இருக்க வச்சிருக்கிறான். அவனை கொண்டு தான் நாம் இருக்கிறோம். எப்பொழுது ஒரு வஸ்து காயிம்பில் கயிறாக மற்றவைகளை கொண்டு இருக்கிறதோ, இது மற்றவைகளை இது இருக்க வைக்க முடியாது, மற்றவைகள் இது இருக்க முடியாது. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காயிம் பஹுத்தாக இருக்கிறான். இலாஹுடைய ஷர்த்துகளில் முதல் ஷர்த்து அது காயிம் பஹுத்தாக இருக்கணும். ஜாத்தில் காயிம் பஹுத், தன் தானே இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். 2வது ஷர்த்து சூஃபியாக்கள் சொல்லி காட்டுறாங்க, சிஃபாத்தில் அது காமிலாக இருக்கணும், பரிபூர்ணத்துவம் வாய்ந்ததாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய சிஃபத் என்ன? போல ஹயாத், இல்ம், இராதா, குத்ரத், சமாத், பசாரத், கலாம். இது அல்லாஹ்வுடைய ஜாத்தி சிஃபத். இதில் ஆரியாக மற்றவைகளிலிருந்து கடன் வாங்கக்கூடியதாகவோ அல்லது குறை உள்ளதாகவோ இருக்கக்கூடாது. எங்கள் அல்லாஹ் தாலா இங்கே பேசினா சத்தமாக பேசினா அல்லாஹ் கேட்பான், மெதுவாக பேசினா அல்லாஹ்க்கு தெரியாதுங்க. மெதுவாக பேசினா அல்லாஹ்க்கு தெரியாது. ரூமில் வச்சுக்கிட்டு பேசினா அல்லாஹ்க்கு தெரியாதுங்க. போர்வை போத்திட்டு பேசினா அல்லாஹ்க்கு தெரியாதுங்க. இவ்வாறு இல்லை. அல்லாஹ் ரப்பல் யஅலமு காயினத்தல் அயுனி வமா துக்ஃபி சுதூர். உன்னுடைய கண்கள் செய்யக்கூடிய மோசடியும் நீ உள்ளத்தில் எதை மறைத்து வைத்திருக்கிறாயோ அதுவும் அல்லாஹ்க்கு தெரியும். அல்லாஹ் தாலா அந்த அளவுக்கு ரப்புல் ஆலமீன் என்ன, உள்ளத்தில் நாட்டத்தை போடுறதே அல்லாதான், இராதா உண்டாக்குறதே அல்லாதான். அந்த இராதா அல்லாஹ்வுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? அந்த இராதா அல்லாஹ்வுக்கு மறைவா எப்படி இருக்கும்? அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா வஸ்துக்கள்லையும் ஹையாக, அல்லாஹ் ஆலிமாக, அல்லாஹ் காதிராக, அல்லாஹ் முரீதாக, அல்லாஹ் சமீஆக, அல்லாஹ் பசீராக, அல்லாஹ் கலீமாக இருக்கிறான். பரிபூர்ணத்துவமாக அல்லாஹ் தான் இருக்கிறான். அப்போ நண்பர்களே, நம்ம கல்பில் கேள்வி வரலாம், நமக்கும் ஹயாத் இருக்குது, நமக்கும் எல்ம் இருக்குது, நமக்கும் இராதா இருக்குது, எனக்கும் கொஞ்சம் விஷயம் தெரியுதே, நானும் பார்க்குறேனே, நானும் கேட்குறேனே, அது இது இப்படி என்று சொன்னால் முஷாபஹத் சின்ன அளவில் அல்லாஹ்க்கு ஷிர்க் வச்சதாயிரும். அல்லாஹ் பாதுகாக்கணும். எல்லாத்தையும் என்ன சின்ன அளவில் அல்லாஹ், நானும் பார்க்குறேன் அல்லாவும் பார்க்குறான், நான் கொஞ்சமாக பார்க்குறேன் அல்லாஹ் நிறைய பார்க்குறான் என்று சொன்னதாக ஆகிவிடும். இல்லை, அல்லாஹ் தன்னுடைய சிஃபத்துகளிலே பரிபூர்ணத்துவம் வாய்ந்தவன், காமிலானவன் என்றால் நாம் நாக்கிசானவன், நமக்கு குறைஞ்சு கொஞ்சமாக இருக்குன்னு அர்த்தம் இல்லை, நமக்கு அறவே இல்லை. நான் அறிகிறேன், நான் ஹயாத்தாக இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய ஹயாத்துடைய பர்த்தவை கொண்டு நான் ஹயாத்தாக இருக்கிறேன்.
பருத்தம்னா சுடர்னு அர்த்தம் போல. என்ன, அல்லாஹ்வுடைய ஹயாத்துடைய சுடரை கொண்டு நான் ஹயாத்தாக இருக்கிறேன். நான் அறிகிறேன், ஏதோ கொஞ்சம் ஏதோ தெரியுது பார்க்கறதுக்கு, இவங்க தாயின்னு தெரியுது, இவங்க தந்தைன்னு தெரியுது, இது நல்லதுன்னு தெரியுது, கெட்டதுன்னு தெரியுது, இது எல்லாவற்றையும் நான் அறிகிறேன். ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுடைய இல்மை கொண்டு நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். சதா அல்லாஹு தாலாவுடைய இல்மை கொண்டு இப்போ நான் பேசுகிறேன், உங்கள் கல்பில் வாங்குறீங்க. என்ன, நான் பேசுகிறேன் அல்லாஹ்வுடைய கலாமுடைய சிஃபத்துடைய பர்த்தவை கொண்டு அல்லாஹ் என்னிலிருந்து அல்லாஹ் பேச வைத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் கேட்பது மட்டுமல்லாமல் நீங்கள் அறிந்து கொண்டும் இருக்கிறீர்கள். இந்த விஷயத்தை எப்படி சொல்கிறாங்க, அதை உள்வாங்குறீங்க, கேட்ச் பண்ணுறீங்க. இந்த தன்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய சமாஅத்தை கொண்டு, சமாஅத்துடைய சுடரை கொண்டு நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய இல்முடைய சுடரை கொண்டு நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ். அப்போ அன்பர்களே, எப்போ அல்லாஹ்வுடைய இலாஹன் யார் இருக்கிறாங்களோ அவங்களுடைய சிஃபாத் எப்படி இருக்கணுங்களா, காமிலாக இருக்கணும். சிஃபாத்து காமிலாக இருக்கணும், நாக்கிஸாக இருக்கக்கூடாது. அது எந்த விதமான சின்ன குறைகள் கூட வந்துடக்கூடாது. சின்ன குறைகள் வந்துட்டால் அவர் இலாஹ் இல்லை. நாம் பாருங்கள், நாம் எதெல்லாம் வஸ்துக்கள், எதெல்லாம் தேவைகள் நிறைவேற்றுதா பார்க்குறோமோ அதுக்கு எதுக்காக சொந்தமாக சிஃபத்து இருக்கா? எதற்குமே சொந்தமாக சிஃபத்து கிடையாது. அப்படி சிஃபத்து ஒருவேளை சிஃபத்து அறவே கிடையாது. ஒருவேளை சிஃபத்து இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அந்த சிஃபத்து காமிலாக இருக்குமா? ஹை தொடர்ந்து இருப்பாங்களா? காய்மன் தாய்மன் இருப்பாங்களா? இருக்கும். அல்லாஹ் சொல்ல தவக்கல் அல்ல ஹையில்லதி லாயமூத், யார் மௌத்தா மரணமே கிடையாது, மவுத் என்பதே கிடையாது. அப்படிப்பட்ட சிருஷ்டிகள் வந்து நாக்கிஸ்ன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்ட ஹயாத் காமிலாக இருக்குது, சிருஷ்டிகளே நாக்கிஸாக இருக்குது. அல்லாஹ் மௌத்தா போகாமல் இருப்பான், சிருஷ்டிகள் நடுவில் மௌத்தா போயிடும், அதனால் கொஞ்சம் ஹயாத் இருக்குது, அப்படி அர்த்தம் இல்லை. அல்லாஹ் தாலாவுடைய அல்லாஹ்வுடைய பசாரத்து வந்து விரிவான பசாரத்து, எல்லா வஸ்துவும் பார்ப்பான். இன்னும் பி குல்லி ஷையும் பசீர் வானா பி பாலி ஷையும் பசீர் இன்னும் பி குல்லி ஷையின் அலீம் ஆனபி பாலு ஷையின் அலீம். அல்லாஹ் எல்லா வஸ்தையும் அறிஞ்சிருக்கிறான். அவன் அறிவு காமிலானது. நாம் கொஞ்சம் தெரியும் நமக்கு, ஆனால் நம்ம அறிவு ரொம்ப குறைவான அறிவு, நாக்கிஸான அறிவு, அப்படி அர்த்தம் இல்லை. நாம் வந்து ஜீரோ, ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் கூட நம்மள்கிட்ட இல்லை, அதுதான் நக்ஸு. நக்ஸுனா குறைவுனா கொஞ்சமாக இருக்குன்னு அர்த்தம் இல்லை. ஒன்றுமே இல்லாமல் இருக்கு, அதம் இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா, அறிஞ்சிங்களா? இதுக்கு பேர் தான் நக்ஸு. 2 கண்ணும் இல்லை ஒருத்தர் 10. இப்போ ஒரு ஹேண்டிகேப்னு சொல்கிறாங்களா, 2 கண்ணும் இல்லாதவர், குறையுள்ள மனிதர் அப்படிங்கிறான். அப்படின்னா குறையுள்ளன்னா அரை கண்ணு தெரியுது, அரை கண்ணு தெரியல, அப்படி அர்த்தமா? 2 கண்ணுமே அவருக்கு தெரியாது, 2 காதுமே அவர் கேட்கலைங்க, அந்த குறை அவற்றுக்கு. 2 காரம் கொஞ்சோன்னு கேட்குதுங்க, குறைவாக கேட்குது, அப்படி அர்த்தமா? இல்லை. அறவே வாய் பேசாது, 10 வார்த்தை மட்டும் பேசுவாரா? அப்படி இல்லை. இது அவருக்கு உள்ள குறை. இப்போ குறை என்றாலே நிறைக்கு குறை அர்த்தம் வைக்கக்கூடாது. முழுசாக இருந்தால் நிறை, கொஞ்சம் பாதி இருந்தால் குறை, அந்த அர்த்தம் இல்லை. இருக்குதல் நிறை, இல்லாமை தான் குறை. கண் அறவே இல்லை, அது குறையா இல்லையா? காது அறவே கேட்கல, குறையா இல்லை, அப்படி. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா என்றென்றும் ஜீவிக்கக்கூடியவன். நாம் யாருங்க? கொஞ்ச நாள் வாழக்கூடியவர்களா? நாம் அறவே ஹயாத் இல்லாத மையத்துமா? நாம் அறவே ஹயாத் இல்லாத இந்த மையத்தை அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஹயாத்துடனே கொஞ்ச காலம் சேர்த்து வைப்பான். அதனால் அவன் ஹயாத்து நம்மள பிரதிபலிக்கும். அவன் பிரிச்சுட்டான்னு சொன்னால் காண போயிடும். அதனால் இது ஹயாத்து வந்துச்சுன்னு அர்த்தம் இல்லை. இது ஒரு துண்டு, இதுக்கு உயிர் கொடுக்க முடியுமா? யாராச்சும் இதுக்கு உயிர் கொடுக்க முடியுமா? தானாக பறந்து போகிற மாதிரி அல்லா நினச்சா கொடுக்க, நான் கொடுக்க முடியுமா? இல்லை. இப்போ என் கையில் ஹயாத் இருக்குது, என் கையில் கொஞ்சம் நேரம் ஜாயின் பண்ணிட்டேன் பாருங்க, அப்படியே ஆடுது பார்த்தீங்களா? சொன்ன பேர் செய்து பாருங்க. துண்டே இங்கே வா, துண்டே அங்கே போ பாருங்க. பாரு சொல்லலாம், சொன்ன பேச்செல்லாம் கேட்குது. அது துண்டே மேலே போ, துண்டே கீழே வா, அவர் என்னங்களா சொல்கிற பேச்செல்லாம் கேட்குது பாரு. துண்டே இந்த ராஃபியை 2 அடியை போடு, ஏங்க எடுக்கணும்? நேட்டாக வந்தார் பார்த்து, காலையில் வர சொல்லுங்க, சாயந்தரம் வர்றார், சாத்து பார்த்தீங்களா? சொல்லணும் அடிக்குது பாருங்க. அப்போ அந்த அளவுக்கு துண்டுக்கு அறிவு வந்துருச்சா? அதுக்காக சுய அறிவு இன்ன வரைக்கும் கிடையாது. சொன்ன கேட்குது பாருங்க, ராஃபி 2 சாத்து போடு. அப்போ நான் சொன்னதை கேட்குது, எப்படி கேட்குது? அது இங்கே கேட்டுச்சு. அதுக்கு உள்ள இருக்கிற ஆள் கேட்டார், துண்டு கேட்கலைங்க சார், இந்த துண்டு ஒருத்தர் ஆட்டுறாரு பாரு, இப்படி அவரு கேட்குறாரு. இந்த துண்டு செவிட்டு முண்டம், அது காது கேட்காது.
ராஃபியை கரெக்டாக பார்க்குது, இசாக்கை பாரு ட்ராயிங், ராஃபியை பாரு ட்ராயிங், மொய்தரசு பாரு ட்ராயிங் பார்க்குது. அது எங்கே பார்க்குது? அதுக்கு உள்ளே இருக்கிற ஆள் பார்க்குறாரு, உள்ளே இருக்கிற ஆள் கேட்குறாரு, அதுக்கு உள்ளே இருக்கிற ஆள் தான் செயல்படுறாரு, அந்த உள்ளே இருக்கிற ஆள் தான் வேலை செய்கிறாரு. ஹயாத்து, இல்மு, இராதா, குதிரத்து, சமாத்து, பசாரத்து, கலாம் எல்லாம் அவருது. இது இன்ன வரைக்கும் மையத்தா ஹயாத் வந்துருச்சா? இதில் ஹயாத் கொஞ்சம் வந்திருக்குமோ? ஒரு சொட்டு, 100% வரவே இல்லை சார். அதுதான் நம்ம ஹயாத்து வரவே இல்லை. ஹயாத்து உள்ளவன் அவனுடைய உஜூது நம்மள காட்சி அளிக்குது. அவன் உஜூதுல நாம காட்சி அளிக்கிறோம். அந்த உஜூது இருக்கிற ஹயாத்து நம்மள பிரதிபலிக்குது. நம்ம காட்சி அளிக்கிற உஜூது ஹக்குடையதுங்க. அது நம்மள ஹயாத்து காட்சி அளிக்குது, இல்மு காட்சி அளிக்குது, இராதா காட்சி அளிக்குது. நம்மளுது நினைச்சிட்டு உட்காந்துருக்கோம். ஏதோ நம்மள்கிட்ட வந்த மாதிரி வரவே இல்லை. சிஃபத்து முன்தகீல் ஆகாது. ஒரு இடத்த விட்டு அடுத்த இடத்துக்கு சிஃபத்து போகவே போகாது. ஒரு சிஃபத்துக்கு ஒருத்தன் தாங்க மௌசூஃபு. ஒரு சிஃபத்துக்கு 2 மௌசூஃப் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஹயாத்து ஒரு சிஃபத்து, ஹையுனாகிய அல்லாஹ் மௌசூஃபு. ஒரு சிஃபத்துக்கு 2 பேர் சொந்தக்காரன் ஆக முடியாது. ஒரு சிஃபத்து ஒருத்தன்ட்ட தான் இருக்கும். அப்போ ஹயாத் இன்ன வரைக்கும் அல்லாஹ்ட்ட தான் இருக்குது. அல்லாவை தாண்டி இன்னொருத்தருக்கு போகவே இல்லை. இல்மு அல்லாஹ்ட்ட தான் இருக்குது. அல்லாவை தாண்டி இன்னொருத்தனுக்கு போகவே இல்லை. குதிரத்து அல்லாஹ்ட்ட தான் இருக்குது. அல்லாவை தாண்டி இன்னொருத்தனுக்கு போகவே இல்லை. பசாரத்து அல்லாஹ்ட்ட தான் இருக்குது. சமாத்து அல்லாஹ்ட்ட தான் இருக்குது. அதனால தான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா வஹுவ ஸமீஉல் பஸீர்ன்றான். ஹுவல் ஹய்யு, அவன் ஒருத்தன் தான் ஹயாத்துள்ளவன்ட்டான். இப்போ அதே அல்லாஹ் சொல்கிறான் ஹுவ ஹயாக்கும், உங்களை அல்லாஹ் ஹயாத்தாக்கணும் அப்படிங்கிறானே. வஜஅலக்கும் ஸமஅ வல் பஸர, உங்களுக்கு கண்ணையும் காதையும் நான் கொடுத்தேங்க நல்லா சொல்கிறானே. அப்புறம் அல்லாஹ் சொல்கிறான் நான் ஒருத்தன் தான் ஹயாத்தானவன். வஹுவ ஸமீஉல் பஸீர், நான் ஒருத்தன் தான் பஸீர், நான் ஒருத்தன் தான் ஸமீங்கிறானே. அது என்ன அப்படின்னா அர்த்தம் என்ன? அவன் சமாத்து கேட்க வச்சானே ஒழிய சமாத்து இங்கேருந்து அங்கே போகவே இல்லை. துண்டு கேட்ட மாதிரி துண்டில் என் ஹயாத்து பிரதிபலிச்சு. என் ஹயாத்து கொஞ்சம் கூட துண்டுக்கு போகவே இல்லை. வாங்குற சக்தியே அதுகிட்ட இல்லைங்க. என் உஜூதை நான் சிருஷ்டிகளுக்கு கொடுத்தேன். ஆனால் உஜூத் அதுக்கு போயிருச்சா? போகவே இல்லை. அல் அயானு மா ஷம்மத் ராயிஹத்தல் உஜூத். இன்ன வரைக்கும் மாலூமாத்துகள், இந்த அயான்கள், இந்த சூரத்துகள் உஜூதுடைய வாசனையை கூட நுகரவே இல்லை. ஏன் உஜூது அங்கே இருந்து காட்சி அளிக்கும். அதில் உஜூது வந்த மாதிரி தெரியுது. உஜூது வரவே இல்லை. அதுக்கு இந்த துண்டுக்கு எப்படி உஜூது வரவே இல்லையோ அது மாதிரி சிஃபாத் வரவே இல்லையோ எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது. அதனால என்கிட்ட எதுவும் குறைவே ஏற்படாதுன்றாங்க. எந்த குறையும் என்ற நிகழவே உஜூது என்னது, சிஃபாத் என்னது. நாம யாருங்க? இன்ன வரைக்கும் மையத் தான். மை மையத், மை ஜாஹில், மை முல்தர், மை மை பஹரி, மை அந்தி, மை கூங்கி அசல் சே. அப்போ இருந்து அசல் சே, அசல் இருந்து இப்போ வரைக்கும் நாம் வந்து மையத்து ஜாஹில் தான். வரவே வராது நம்மகிட்ட. ஜி லா இலாஹ இல்லல்லாஹ். இப்போ அல்லாஹ் யார், இலாஹ் யார், தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் யார்? சிஃபாத்தில் காமிலாக இருக்கணும். எப்படி காமிலாக இருக்கிறான் அல்லாஹ் தாலா? அவன்கிட்ட மட்டும்தான் சிஃபாத்தை காமிலையாக இருக்குது. கமாலியத்தை சிஃபாத்துகள், எல்லா சிஃபத்துகளும் அவன்கிட்ட மட்டும்தான் இருக்குது. சிருஷ்டிகள்கிட்ட, அல்லாஹ் அல்லாத கைருல்லாட்ட அறவே கிடையாது. அவைகள் அதற்கு காபிலியத்து உள்ளவதாக, அந்த சிஃபத்துகளை ஏற்றுக்கொள்வதாக கூட இல்லை. இப்போ நாம் அசைகிறோம், நம்மள்ட்ட எங்கே ஹரக்கத்து இருக்குது? நம்மள்ட்ட அசையக்கூடிய சக்தி எங்கே இருக்குது? கூவத்து எங்கே இருக்குது? அறவே கிடையாது. நம்மிலிருந்து நம்மை அசைக்க வைப்போன் யாரும் இல்லை இல்லல்லாஹ். நம்மிலிருந்து நம்மை பேச வைப்போன் யாரும் இல்லை இல்லல்லாஹ். நம்மிலிருந்து நம்மை பார்க்க வைப்போன் யாரும் இல்லை இல்லல்லாஹ். பார்வை என்பது நமக்கு அறவே கிடையாது. அல்லாஹுடைய பசாரத்துடைய அந்த சுடர், அந்த பர்த்தோ நம்முடைய கண்களில் இருக்கிறது. அதனால் ரப்புல் ஆலமீன் நம்மளை பார்க்க வச்சுட்டு இருக்கிறான். அதனால் நம்ம பார்க்குற மாதிரி தெரியுது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஹர் ஆன் ஒவ்வொரு வினாடி அவனுடைய பசாரத்துடைய அந்த சுடரை கொண்டு, அந்த சிஃபத்தை கொண்டு அல்லாஹ் தாலா பார்க்க வச்சுட்டு. எவ்வளோ பெரிய கருணை, எவ்வளோ பெரிய பிச்சை அல்லாஹ் தாலா நமக்கு கொடுத்துருக்கிற அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே. அடுத்து ஷேக் நாயகம் சொல்லி கொடுத்தாங்க, எது இலாஹாக இருக்க வேண்டுமோ அந்த இலாஹுடைய தன்மைகளில் 3வது தன்மை அவை தாத்தி கூவத்துள்ளதாக இருக்கணும். ஜாதி குவத்துள்ளதாக இருக்கணும். அதாவது அஃஆல்ல முக்தார குல்லாக இருக்கணும், குவத்துள்ளதாக இருக்கணும்.
என்றால் அன்னல் கூவத்த லில்லாஹி ஜமியா, எல்லா கூவத்தும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொந்தம். மற்ற எந்த வஸ்துக்களுக்கும் எந்த கூவத்துமே கிடையாது, எந்த ஆற்றலும் கிடையாது, அதை நிறைவேற்றக்கூடிய தன்மையும் கிடையாது. கடைசியாக சர்க்கார் சொல்லிக் கொடுத்தாங்க, ஆசாரில் அவை அல்லாஹ் எது இலாஹா இருக்க வேண்டுமோ, எது தேவையை நிறைவேற்றுமோ, ஆசாரில் முக்தாரைக்குள்ளாக சாரே ஜஹாங்கா, ஆசாரில் சாரே ஜஹாங்கா மாலிகா இருக்கணும். எல்லா வஸ்துக்களையும் அவனுக்கு மட்டும்தான் சொந்தமாக இருக்கணும். வலில்லாஹி முல்கு சமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியினுடைய எல்லா வஸ்துக்களும் அல்லாஹுக்கு மட்டும்தான் சொந்தம். வானம் பூமியில் எவ்வளோ வஸ்துக்கள் இருக்குது, நீங்களும் நானும் அதில் தான் இருக்கோம். நாமளும் அல்லாஹுக்கு தான் சொந்தம். நாமளும் லஹு முல்கு சமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியினுடைய எல்லா ஆட்சி அதிகாரங்களும் அல்லாஹுக்கு தான் சொந்தம். நாமோ நம்ம கட்டுப்பாட்டில் எது இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறோமோ, அதுவும் நம்மளை எது கட்டுப்படுத்துதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோமோ, இந்த துனியாவில் எதுவாக இருக்கட்டும், ஒரு சின்ன வஸ்துவாக இருக்கட்டும், அது பெரிய வஸ்துவாக இருக்கட்டும், எல்லாமே அல்லாஹுக்கு மட்டும்தான் சொந்தம். அப்போ நம்ம கையில் அல்லாஹ் கொடுத்துருக்குற மாதிரி தெரியுது. ஆனால் அல்லாஹால நம்ம கையில் சர்க்கார் சொன்ன மாதிரி முல்கே ஆறுலி கொஞ்ச காலத்திற்காக வேண்டி அமானிதமாக அல்லாஹ் தாலா கொடுத்துருக்கிறான். கொஞ்ச காலம் வச்சிருப்பா என்றால் இப்பொழுதும் நம் மூலமாக அவன்தான் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கான், நம்ம கட்டுப்பாட்டில் எதுவுமே கிடையாது. அதனால சர்க்கார் நான் சொல்லுவாங்க, நீ வாகனம் ஏறினா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க, சுப்ஹானல்லதி ஸகரனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரின்னு சொல்ல சொன்னாங்களே. எதுக்கு சொல்ல சொன்னாங்கம்மா? நீ வாகனத்துக்கு ஏறி உட்காந்து உன் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு நினைக்கிற, அது உன் கட்டுப்பாட்டில் இல்லை. சுப்ஹானல்லதி, அல்லாஹ் பரிசுத்தமானவன், அல்லதி ஸகரலனா ஹாதா, இந்த வாகனத்தை எங்களுக்கு கட்டுப்படுத்தி கொடுத்தானே அந்த அல்லாஹ்வை பரிசுத்தமானவன் சர்க்கார் நான் சொல்ல சொன்னார். அப்போ அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இலாஹுடைய தன்மை 4. ஒன்று, அவன் ஜாதி காயிம் பகுத்தாக இருக்க வேண்டும், தாத்தில் அவன் சுயமாக இருக்க வேண்டும், சிஃபாத்தில் அவன் பரிபூரணம் பெற்றவனாக இருக்க வேண்டும், ஆசார் அஃபால்ல அவன் ஜாதி குவத்துடையதாக இருக்க வேண்டும், அஃபால்ல அவன் சாரே ஜஹாங்கா மாலிக்காக எல்லா வஸ்துக்களையும் அவனே சொந்தக்காரனாக இருக்க வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எப்பொழுதெல்லாம் அல்லாஹ் தன்னை வணங்குங்கள் என்று சொல்கிறானோ, எப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வுக்கு நீங்கள் இபாதத் செய்யுங்கன்னு சொல்கிறானோ, நீ சும்மா வணங்குன்னு சொல்ல அல்லாஹ் தாலா. நாம் நினைக்கிறோம் அல்லாஹ்வுக்கு சும்மா வணங்குன்னு, நம்ம எக்ஸ்ட்ரா அல்லாஹ் நம்ம நேரம் போக எக்ஸ்ட்ரா வணக்கம் செய்யணும்னு நினைக்கிறோம். வேலைகள்லாம் முடிஞ்சுட்டு அல்லாஹ் இபாதத் செய்வோம். வேலை இருந்துச்சு தொழுவ முடியல, தூங்கிட்டு தொழுவ முடியல, ஏதாவது ஒரு காரணம் சொல்கிறோம். அப்படி இல்லை, அல்லாஹ் சொல்கிறான், எப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வை வணங்க சொல்கிறார்களோ, நபிமார்கள் மூலமாக அல்லாஹ் சொன்னானோ, எப்பொழுதெல்லாம் அல்லாஹ் நேரடியாக சொன்னானோ அல்லாஹ் அப்பொழுதெல்லாம் நான் இலாஹாக இருக்கிறேன், என்ன வணங்குன்ட்டா அல்லாஹ் தாலா. உன்னுடைய தேவைகளை நான் நிறைவேற்றுகிறேன், அதனால் நீ என்ன வணங்கு, நீ என்ன இலவசமாக அல்லாஹ் வணங்க சொல்ல அல்லாஹ் தாலா. அப்படி வணக்கத்தில் போய் நின்றாலும் அவன் தானங்க தக்பீரத்து கட்ட வைக்கிறான், அவன் தானங்க நம்ம ருக்கு செய்ய வைக்கிறான், அவன் தானங்க கிராத் ஓத வைக்கிறான். சுப்ஹானக அல்லாஹும்ம என்று நாம் சொன்னால் அந்த கூவத்தை அல்லாஹ் தானே கொடுக்குறான், நாம சுயமா அங்கே இருக்க முடியும். வணக்கம் என்றாலும் நாம் வணங்கக்கூடிய தேவையை நிறைவேற்றுபவன் யாரும் இல்லை. அப்ப அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லே, எப்பொழுதெல்லாம் அல்லாஹ் அவனை வணங்க சொல்கிறானோ அப்பொழுதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நான் இலாஹா இருக்கிறேன், நீ என்ன வணங்கு, உனக்கு உன்னுடைய தேவைகளை நான் நிறைவேற்றுகிறேன், நீ என்ன வணங்குன்னு சொல்றான். சர்க்கார் நான் சொன்னாங்க, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா எங்கெல்லாம் தன்னை வணங்க சொல்றானோ, யா அய்யுஹன்னாஸ், மக்களே, உதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ்வுடைய நியாமத்தை நீங்கள் நினச்சி பாருங்கிறான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹு அக்பர். என்னமோலா நம்ம எந்த அளவுக்கு மறந்துருக்கிறோம் பாருங்க, அல்லாவே நமக்கு ஞாபகம் ஊட்டுறான். நம்ம மறந்துருக்கனால தானே அல்லாஹ் சொல்கிறான். பெற்ற தகப்பன் எதனால சொல்லுவான், பிள்ளையை பார்த்துட்டு உனக்கு எவ்வளோ செஞ்சுருக்கிறேன் என்னை நினச்சி பாறான்னு எப்போ சொல்லுவான்? புள்ள நினைக்காம இருந்தால் தானே சொல்லுவான், புள்ள அவனுக்கு வழிபடாமல் இருந்தால் தானே சொல்லுவான். நம்மளை மாதிரி பாவிகள் அட்டூழியம் செய்யக்கூடியவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், உதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், உங்கள் மேலே அல்லாஹ் என்னென்ன நியாமத்து செஞ்சுருக்கிறான்னு நினச்சி பாருங்க. ஹல்மின் ஹாலிகின் கைருல்லாஹ், உங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் படைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? எர்சுக்குக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானங்கள் பூமியிலிருந்து வேற யாரும் ரிஸ்க் கொடுக்கக்கூடியவங்க இருக்கிறாங்களா, படைக்கக்கூடியவங்க இருக்கிறாங்களா? சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், லா இலாஹ இல்லாஹு, எல்லா தேவைகளையும் நிறைவேற்றக்கூடியவன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை என்றான் அல்லாஹ் தஆலா. அவனை தவிர வேறு யாரும் இல்லை. ஃபஅன்னா தூஃபகூன், எப்படி நீங்கள் அல்லாஹ்விட்டு திரும்புவீங்கன்னு அல்லாஹ் தஆலா கேட்குறான். எங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய உலூஹியத், அல்லாஹ்வுடைய இபாதத் பேசப்படுகிறதோ, நான் தான் வணக்கத்திற்குரியவன் என்று அல்லாஹ் சொல்றானோ, நான் தான் உன்னுடைய தேவை நிறைவேற்றுறேன்,
உன் கூட இருந்து நிறைவேற்றுறேன், உன்னுடைய எல்லா தேவைகளையும் சதா நிறைவேற்றுறதுக்கு நல்லா சொல்கிறான். இன்னொரு ஆயத்தில் எல்லாம் சொல்கிறான், கலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, ஒரே நஃப்ஸிலிருந்து நான் உங்கள் எல்லாத்தையும் படைத்தேன். தும்ம ஜஅல மின்ஹா ஸௌஜஹா, பின்பு அதிலிருந்து அல்லாஹு தஆலா உங்களுக்கு துணையை அல்லாஹ் படைத்தான். வஅன்ஸல லக்கும் மினல் அன்ஆமி தமானியத அஸ்வாஜ் யக்லுக்கும் ஃபீ புத்தூனி உம்மஹாத்திக்கும் கல்கம் மின் பாதி கல்கின் ஃபீ ظுலுமாத்தின் ஸலாஸ். ரப்பு அல்லாஹு தஆலா உங்களுடைய தாயுடைய வயிற்றில் நான் உங்களை வச்சேன். ஒவ்வொரு படைப்பாக 3 இருள்களுக்குள்ளாக இருந்து நான் உங்களை படைத்தேன். தாயுடைய வயிறு, கர்ப்பப்பை, அதற்குள்ளாக அந்த தண்ணீர் 3 இருளிலிருந்து நான் உங்களை படைத்தேன். ஸாலிகுமுல்லாஹு ரப்புக்கும் லஹுல் முல்க், இதுதான் உங்களுடைய ரப்பு. லஹுல் முல்க், எல்லா அரசாங்கங்களும் அவனுக்கு தான். லா இலாஹ இல்லா உண்டான் திரும்ப அல்லாஹ் தஆலா, என்ன தவிர வேற இலாஹ் இல்லை. தாயுடைய கருவறையிலேருந்து நீ வெளியே வரணுன்னாலும் சரி, உன் தாயுடைய கருவறையில் உன்னை வச்சு உனக்கு ரிஸ்க்கு கொடுத்து அந்த இருள்களுக்கு மத்தியில் உன்னை யாரும் கவனிச்சிருக்க கூட மாட்டாங்க. நீ சாப்பிட்டியான்னு தெரியாது, நாம் தண்ணி குடிச்சோமான்னு தெரியாது. ரப்பு அல்லாஹ் நமக்கு ரிஸ்க்கு கொடுத்து, அங்கே ரிஸ்க்கு கொடுத்து அல்லாஹ் தஆலா திரும்ப நமக்கு சலாமத்தா அல்லாஹ் தஆலா வெளியே வந்து அல்லாஹ் ரிஸ்க்கு தான், அல்லாஹ் தான் ரிஸ்க்கு கொடுக்குறான். லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர உள்ள வச்சு நமக்கு ரிஸ்க்கு கொடுத்தது யாரும் போலா? அல்லாஹ் தானே. அல்லாஹ் தானே ரிஸ்க் கொடுத்தான். அங்கே வச்சு நமக்கு தேவையான உடல் வளர்ச்சி பெறதுக்கு ஒரு 3 மாதத்தில் கேட்டால் குழந்தை 100 கிராம் 200 கிராம் தான் இருக்குங்கிறாங்க. அதே அந்த குழந்தை இப்போ 9 மாதம் ஆச்சுன்னா 3 கிலோ 4 கிலோ ஆயிடுச்சுங்க. வெறும் ஒரு 4-5 மாதத்தில் 3 கிலோ 4 கிலோ இவ்வளோ 2.5 கிலோ 3 கிலோ வெயிட்டு கூடுற அளவுக்கு அந்த குழந்தைக்கு ரிஸ்க் எல்லாம் உள்ளே வச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தானே. சரி, வெளியே வந்துட்ட அந்த குழந்தை. இப்போ தாய் தன்னுடைய அந்த புனிதமான பாலை குழந்தை தாயுடைய வயசு அல்ல எப்படி கொண்டு வந்துங்கிறான். ஒரு நிலைக்கு பின்பு இன்னொரு நிலையாக மாற்றி மாற்றி எல்லாம் கொண்டு வரும். இப்போ அல்லாஹ் தஆலா நினச்சா என்ன பாய், உடனடியாக ஒரே நிலையில் கொண்டு வர முடியுமா முடியாதா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வந்தான். ஒரு துளியாக இருந்த இரத்த கட்டியாக மாற்றி, அதை இந்த இரத்த கட்டியை சதக்கட்டியாக மாற்றி, அப்போ அந்த சதையை எலும்பாக மாற்றி, எலும்புக்கு மேலே தசைகளை பொறுத்து, அப்புறமேல ஹயாத்தை கொடுத்து ஆட்டெலாம் துடிக்க வச்சு அந்த மூளையை வேலை செய்ய வைக்கிறான் அல்லாஹ் தஆலா. இதை எப்படி நடக்குதுன்னு பார்த்தா நம்ம மூளையே வேலை செய்யாது. அல்லாஹ் எப்படி மூளையை வேலை செய்ய வைக்கிறான்னு யோசிச்சு பார்த்தா நம்ம மூளையே வேலை செய்யாது பை. எப்படி வேலை செய்யுது மூளை? எத்தனை ஆட்டு மாட்டு மூளையெல்லாம் ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருப்போம். அது எப்படி மூளை ஸ்டோரேஜாக இருக்குது? அதில் போய் என்ன பை, எங்கே ஸ்டோரேஜ் ஆகி வைக்கிறான் அல்லாஹ் தஆலா? அந்த மூளையுடைய மெட்டீரியல் என்ன? அதில் எப்படி போய் மூளை எத்தனை ஜிபி ஸ்டோரேஜாக இருக்குது? இப்போ ஃபோனில் சொல்கிறாங்களா 16 GB 1 TB இல்லை 1000 GB 1000 GB வரைக்கும் கொண்டாடுவாங்க. ஃபோன் 250 GB சொல்கிறாங்களே பை, ஸ்டோரேஜ் சொல்கிறாங்களே. இந்த மூளையுடைய மெட்டீரியல் எதுங்க? அங்கே போய் எப்படி எவ்வளோ ஜிபி போடலாம் மூளைக்கு? மூளை 1000 TB போட்டாலும் பத்தாது. 1000 TB போட்டாலும் கோடிக்கணக்கான ஜிபி போட்டாலும் பத்தாது, அளவே இல்லை. மூளையுடைய கெப்பாசிட்டி இவ்வளோ இன்னும் கண்டுபிடிக்கல. எவ்வளோ காலத்துக்கு முன்னாடியும் சொல்லுது அது பாட்டுக்கு, எல்லாம் ஞாபகம் வச்சுருக்கான். சில மகான்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் நிற்க வச்சு அலஸ்து பிரபிக்கு அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குங்கிறாங்க. அலஸ்து பிறகு நல்லா கேட்டானே, இப்போ ஞாபகம் வருது, எல்லாம் கேட்டது நான் பதில் சொன்னால் ஞாபகம் வருது அப்படிங்கிறாங்க. நமக்கும் ஞாபகம் இருக்குது. நடுவில் சில ஏற்பட்ட சில குழப்பங்கள்னாலே நம்ம எல்லாம் மறந்துட்டனால அது போயிடுச்சு. தூசி தட்டினா ஞாபகம் வந்துடும். சுத்தப்படுத்தினா நம்ம பாவங்களால கொஞ்சம் மறைஞ்சிருக்குது. பாவங்களை இஸ்திக்ஃபார் செஞ்சு நம்ம போக்கிட்டால் நமக்கும் பழசெல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிச்சு. எல்லாம் ஞாபகம் வரும் எல்லாமே. எனவே ஹல்கம் பாத ஹல்கின், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அல்லாஹ் தஆலா கொண்டு வந்தான். خلقنا النطفة علقة فخلقنا العلقة مضغة وكسونا العظام لحما ثم أنشأناه خلقا آخر. ஒவ்வொரு ஸ்டெப்பாக அல்லாஹ் கொண்டு வந்தான். எனவே ஃபஸ்ட்டு ஜமாதாத்தாக இருந்தோம், இந்த உணர்வும் இல்லாதவர்களாக கட்டியா ஜமாதாத், கல் கிடக்குது அது மாதிரி. அப்புறம் அல்லாஹ் வளர்ச்சியை கொடுத்தான், நபாத்தாத்தா செடி கொடி மாதிரி ஆகிட்டோம்.
அந்த நிலையெல்லாம் கடந்து வந்திருக்கும். நாமும் செடி கொடியாக இருந்தோம். செடி வளருது, ஆனால் உணர்வு இல்லை பாருங்கள். ஹசாஸில் தான் வளரணும், உணர்வு இல்லாமல் வளருது. அது வளர்ந்தோம். அப்புறம் அசாசும் முத்தாரிக்கும் பிள்ளைகள் அதை நகரக்கூடியதாக அல்ல ஆக்கணும். ஹயவானாச்சு, மூளை வந்துச்சு. ஜி இந்த மூளை இவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது. மூளையுடைய மெட்டீரியல் என்ன மூளை மெட்டீரியல்? உன் மண்டையில் மண்ணாக இருக்குது, களிமண்ணாக இருக்குன்னு சொல்கிறாங்க, திட்டுறாங்களே. எல்லா ஊர்லையும் திட்டுறாங்களா? உங்கள் ஊரில் மட்டும்தானா? இந்த ஊரில் திட்ட மாட்டாங்களா? இல்லை மண்டையில் மூளை களிமண் இருக்காடா அப்படின்னு திட்டுறாங்களே. அதாவது மூளை இருந்தால் அது கெப்பாசிட்டி மனசில் வச்சுக்கும். மறந்துட்ட நீ இல்லை மண்டையில் களிமண் தானே இருக்குன்னு. எந்த களிமண்ணை மட்டமாக மக்கள் பேசுகிறார்களோ அந்த களிமண் தான் எனக்கு பெரிய ஸ்டோரேஜ் எல்லாம் பண்ணி வைக்குது. இந்த இன்டர்நெட் ஜிபி வச்சுருக்காங்களா பாரு, அது பேர் என்ன? சிப்பு. என்ன சிப்பு? அது சிலிக்கான் சிப்புன்னு அர்த்தம் என்ன? மண்ணு தான் அது. ஸ்டோரேஜ் பண்ணுதே பை, அது சிலிக்கான் சிப்பு தானே. சிலிக்கான் என்ன? மண்ணில் தாங்க தயார் பண்ணுறான். அது மண்டையில் மண்ணாக இருக்குது அப்படின்னா மண்ணு தான். இந்த மண் அல்லாஹ் கொடுத்த பெரிய மண். மண்ணுன்னா அரபியில் பெரிய நேமத்துன்னு அர்த்தம். அரபியில் மண் அர்த்தம் என்ன? இனிமேல் யாரும் மண்டையில் மண் இருக்குன்னு சொன்னால் மண்ணு தான். இந்த மண்ணும் அல்லாஹ் கொடுத்த நேமத் தான். மண்ணு தாங்க ஸ்டோரேஜ் பண்ணுது. ஏதோ ஜூர் சிலிக்கன் சிப்பு தானே அது பேர். சிலிக்கன் தான் மண்ணு தானே. அது அதுதானே ஸ்டோரேஜ் பண்ணுது. இல்லை அர்த்தம் தப்பாக வைக்கிறேண்ணா ஜி. மண்ணு தானே ஸ்டோரேஜ் பண்ணுது. அப்புறம் மண்ணு கலையில் மண்டையில் மண் இருக்கான்னு கேட்குறேன் நீ. அந்த மண்ணு தாங்க இப்போ மூளையாக ஆச்சு. ஹலகக்கும் மின் துராபின், உங்களை வெறும் மண்ணிலிருந்து தானே படிச்சு. யார் மண்ணை மட்டமாக பேச முடியும்? மண்ணை மட்டும் மட்டமாக பேசுறாதீங்க. நம்முடைய மூதாதையே அதுதான். மின்ஹா ஹலக்னாக்கும், இந்த மண்ணிலிருந்து தான் உங்களை கொண்டு வந்தோம். ஓ ஃபீஹா நுழைதுக்கும், அந்த மண்ணில் தான் மீண்டும் உங்களை கொண்டு போய் சேர்ப்போம். ஓ மின்ஹா நுஹ்ரிஜுக்கும், மீண்டும் அந்த மண்ணிலிருந்து தான் உங்களை கொண்டு வருவோம். இப்போ யாரையும் மண்ணுலாம் சிட்டாதீங்க. யாரையும் மண் அவ்வளோ உயர்ந்தது. நம்முடைய மெட்டீரியலே மண்ணு தான். இவ்வளோ உயர்ந்த மனிதன், உயர்ந்த நபிமார்களுடைய மெட்டீரியல் மட்டும் தங்கமா? அல்லாஹ் தஆலா சைத்தான் நெருப்பில் படித்தான், மலக்குகளை நூறில் படித்தான், அப்போ தங்கத்தில் படித்தான்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். மண் கொஞ்சம் மட்டமாக இருக்குது அப்படியா? இல்லை அல்லாஹ் நம்மளை மாதிரி சாதாரண மனிதர்கள் மண்ணில் படித்தான். மனிதர்கள் சுல்சலாசம் அவங்களாம் தங்கம் வெட்டியும் தங்கம் வைடூரியம் வைரத்தின் நல்லா படித்தானா? அவங்களும் யார் தான்? மண்ணு சாதாரண. ரசூல்லாக்கே மெட்டீரியல் அதுதாங்க. மின்ஹா ஹலக்னாக்குமே ரசூல் ஸல்லல்லாஹு அவர்களுடைய புனித உடலும் இருக்கா இல்லையா? பேத்திபார ஜிஸ்மு அதுவும் மின துராபு தான், மண்ணிலிருந்து தான் வந்துச்சு. ஹல்கன் பாத ஹல்கின், ஹல்கன் பாத், ஒரு ஸ்டெப் இருந்து இன்னொரு ஸ்டெப். ஜமாதாத் இருந்த ஹயவானாத், நபாத்தாத்து, நபாத்தாத்து இருந்த ஹயவானாத், ஹயவானாத் இருந்து இன்சான். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அல்லாஹ் கொண்டு வந்தான். சரிம்மா, அல்லாஹ் நினைத்தால் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இல்லாமல் டக்குன்னு அல்லாஹ் படைக்க முடியாதா? தொப்பக்கடின்னு பார்த்தா முழு மனுஷனாக வந்து நிற்கிறான். ஆக்க முடியாது அல்லாஹ் நினச்சான்னா? அப்படி ஆக்கியிருக்கானா அதுக்கு முன்னாடி யாரையாவது? இதுக்கு முன்னாடி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இன்னும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரலையே. மண்ணு படைச்சாங்க, டப்புன்னு உயிர் வந்து வந்துச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் எஞ்ச உட்காந்துட்டாங்க. யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். எல்லா உணர்வுகளோடு வந்துட்டாங்க. மொத்தமாக குழந்தையாக இருந்து வளர்ந்து ஆளாகி மனுஷனாகி கொஞ்சம் கொஞ்சமாக வரல. அலி பேத்தை கற்றுக் கொடுத்து ஆ ஆ இ ஏ ஃபார் ஆப்பிள் அப்படி, ஆப்பிள் பற்றி தெரியாத ஏ ஃபார் ஆப்பிள் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வர. அப்படி வரல. அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கல்வி கற்றுக் கொடுத்தான். ஸ்டெப் பை ஸ்டெப்பாலாம் இல்லை, ஒரே ஸ்டெப்பில் எல்லாம் வந்துச்சு. கொஞ்சம் முதல்ல இங்கிலீஷ் கற்றுக்குங்க, அப்புறம் கொஞ்சம் தமிழ் கற்றுக்கலாம், அப்புறமேல் மலையாளம் கற்றுக்கலாம், அப்புறம் உருது கற்றுக்கலாம், அப்புறம் ஹிந்தி கற்றுக்கலாம்னு கிடையாது. போர்டு வச்சுலாம் அ ஆ இ ஊலாம் கிடையாது. யாருக்கு? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அப்படின்னு படைச்சான். அப்பயே எல்லா எலும்பும் கொடுத்துட்டான். அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, எல்லா மொழியும் எல்லா பாஷையும் எல்லா எலும்பும் ஒரு நொடியில். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா வித்தவுட் எனி ஸ்டெப், எந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இல்லாமல் எதையுமே இல்மையும் சரி ஹல்க் படைப்பையும் சரி அறிவையும் சரி எதையுமே உடனடியாக கொடுக்க முடியும் அல்லாவுக்கு.
நம்ம பேசணுன்னா எவ்வளோ காலம் ஆகும் போய் ஒரு குழந்தை பேசுகிறதுக்கு? பேசாத குழந்தை டக்குன்னு உடனே பேசிடுச்சா? அதுக்கு அத்துவாரா ஹலக்னாக்கும் அத்துவாரா நிலை, பல நிலைகளில் படைத்தோம். முதல்ல எடுத்து அந்த குழந்தைக்கு சொல்லும், அப்புறம் அம்மா அத்தா சொல்லு வராது. 6 மாதம் குழந்தை அத்தா சொல்லணும். அத்தா ரொம்ப பாடுபடுறாரு. அந்த அத்தா சொல்லு அத்தா சொல்லணும். அத்தா அப்படி 6 மாதமாக உழைச்சி கஷ்டப்பட்டு கடைசியில் அத்தான்னு எங்கள் அத்தாங்கிறாய. இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டு கடைசியில் என் அத்தான்னு கூப்பிடுது. அம்மா அம்மா சொல்லு. மாமா சொல்லுங்க. இங்கிரி மே மாமான்னு சொல்லுது. உள்ள எவ்வளோ கஷ்டப்பட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அத்தா மாமா காக்கா என்ன பை காக்காவை சொல்கிறீங்களா? எல்லா குழந்தையும் ஆரம்பத்தில் எல்லா பறவைகளுடைய பேரையும் குருவி சொல்லுமா, நட்டுவாக்காளி, கிளி, முதல்ல இதுதான் காக்கா. இந்த காக்காவுக்கு எல்லாம் பெரிய அமைஞ்சிருக்கா பாருங்கள். எடுத்த உடனே எல்லா குழந்தையும் முதல்ல சொல்கிறது எதுங்க? இந்த காக்கா தான். அதான் எல்லாத்தையும் காக்கா வச்சுருக்காங்களா? தான் எடுத்து குருவி சொல்ல காக்கா சொல்லுது குழந்தைங்க. இது அத்துவாரா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வரான் அதெல்லாம். இது இல்லாமல் நல்லா உண்டாக்க முடியுமா? முடியும். அல்லாவுக்கு எடுத்த உடனே குழந்தை அப்படியே தெளிவாக பயான் செய்யுமா? அப்படியே யாரும் படிச்சிருக்காங்களா? செஞ்சுருக்கானா? யார்? ஈஸியாக குழந்தை போட்டாங்க. மரியம் சொல்லிட்டு போய் என்ன இது மக்கள்லாம் போய்க்கிறாங்க, என்ன குழந்தை அப்படின்னு கேட்டாங்க மக்கள்லாம் போய். அதுகிட்டே கேளுங்க, என்கிட்ட கேளுங்க, அதுகிட்டே கேளுங்கன்னு சொல்லிட்டாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம். கைஃப நுகல்லிமு மன்கான ஃபில் மஹதி சபியா. மடியில் குழந்தையா படுத்திருக்காரு, அதுகிட்ட போய் கேளுங்கன்னு சொல்கிறீங்க, அது எப்படிங்க பேசும் என்று மக்கள் எல்லாம் கேட்டார்கள். இவங்க 2 பேரும் உரையாடி இருக்கிறாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாமும் அந்த மக்களும் பேசிட்டு இருக்கிறாங்க. குழந்தை பேச ஆரம்பிச்சிருச்சு. قال إني عبد الله آتاني الكتاب وجعلني نبيا وجعلني مباركا أينما كنت وأوصاني بالصلاة والزكاة ما دمت حيا وبرا بوالدتي ولم يجعلني جبارا شقيا. தஜீது முறைப்படி நஹு சர்ஃபோட இது அம்மா வயத்தில் மீசான் ஓதுனாங்களா இல்லை அஜுனாஸ் ஓதுனாங்களா? கிராமர் யார்கிட்ட படித்தாங்க? கிராமர் பிள்ளையே இல்லை பாருங்க. ஏதாவது கிராமர் பிள்ளையா இருக்க முதல்ல 80 வயசாகி பேசுகிறான், தப்பாக பேசுகிறான். இன்னும் வாயில் வாயப்பயம் தான் வருது. வாழை பழம் தெளிவாக சொன்னால் வாய பயம். சில பேர் வாயில் வர அது பழகிருச்சு, அது வரவே மாட்டேங்குது. வாத்தியார் ரொம்ப கஷ்டப்படுறார். சரி வா வா ழை ழை வாழை வாயை பழம் பயம். என்னோட நீ இன்னும் வாழை பழம்னு சொன்னால் எப்போ பார்த்தாலும் வாய பயம் வாயிலே வர மாட்டேங்குது. வெறுத்து போய் உங்கள் அத்தாவை கூப்பிட்டு வந்துட்டார். உங்கள் அத்தா என்னங்க என்ன சொன்னாலும் வாழைப்பழம் சொல்ல மாட்டேங்கிறேன், வாயா பையங்கண்ணா. அது எங்கள் ஊர் பயக்க வேகம் அப்படிதான். அவர் ஓட்டார் வாத்தியார், அவரை சொல்லியிருக்கான் அது எங்கள் ஊர் அப்படி தான் பயக்க வைக்கலாம் அப்படி தான் அப்படின்னு ஒன்று அவர் ஓட்டார் வாத்தியார். அடப்பாவிகளா திருந்த முடியாத கேஸ் ஆகிடுறான் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த வயசாகி இன்னும் கொச்சையாக பேசுகிறான். அது பிறந்த குழந்தை இன்னைக்கு காலையில் பிறந்துச்சு, மதியானம் பேசுது என்னண்டு வசலாமுன் அலை வஸ்ஸலாமு அலைய யௌம உலித்து வ யௌம அமூது வ யௌம உபஅஸு ஹய்யா. தெளிவா இப்படி அல்லாஹ்னால காலையில் பிறந்த குழந்தைக்கு சாயந்தரம் தஜ்வீது முறைப்படி என்ன பை நஹு சர்ஃப்லாம் படித்து கிராமர் தவறாமல் தெளிவாக பேசக்கூடிய ஆற்றலை கொடுப்பான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு. அப்புறம் ஹலக்னாக்கும் அத்துவாரா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களை ஹல்கம்பாத ஹல்கின். ஏன் அப்படி படித்தேன்? இவ்வளவு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படித்து ஒன்றும் இல்லாமல் அம்மா வைத்திருந்து அஹ்ரஜுக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷையா ஒன்றும் இல்லாத முட்டாளாக வெளியே கொண்டு வந்து ஒன்றா ஆனா கற்றுக்கிட்டு ஆவண்ணா கற்றுக்கிட்டு காங்கா சாங்கா கற்றுக்கிட்டு காக்கா பேரை சொல்லி குருவி பேரை சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கற்று இன்றைக்கி மனுஷனான பின்னை 40 வயசு ஆன பின்னாடி 30 வயசு ஆன பின்னாடி இல்மு வந்து பின்னாடி ஏன் இல்முங்கிறான். இன்றைக்கி எடுத்த உடனே வஞ்சனை செய்வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அல்லாஹ் தஆலா இப்போ தெரிஞ்சுக்கோ
இது எல்லாமே நான் கொடுத்தது தான். இதுக்கு இன்னொரு அடையாளம் சொல்கிறேன் கேட்டுக்கோ. திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்கிடுறேன் பார்த்துக்கோ. இப்போ விளங்கி இது ஒன்றுது இல்லைன்னு விளங்கிக்கோ. இந்த இல்மு ஒன்றுது இல்லை. ஏன் இல்மு நீ வெறும் இல்மு இல்லாமல் முட்டாளாக வெளியே கொண்டு வந்தேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பு கொண்டு போய் இல்மு கொடுத்தேன் 30-40 வயசில். திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்கிட்டே வந்து 80 வயசு ஆச்சா மறுபடியும் ஜீரோவுக்கு வந்துடுறான். எதுவுமே தெரியல அவனுக்கு. லி கைலா யலமு பஅத இல்மின் ஷையா. வயசான காலத்தில் அம்மாவை தெரியல, அத்தாவை தெரியல, மனைவியும் தெரியல, பிள்ளைங்களும் தெரியல. 80 வயசு ஆச்சு. அந்த கணக்கு சொல்லுங்களேன். தெரியல சார், வயசாகிடுச்சு, முடியல. சில பேருக்கு பிவி அடையாளம் தெரிய மாட்டேங்குது, யார் தெரில, எல்லாம் போயிடுது. விளைஞ்சல சுத்த மறதி. அந்த மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஆக்கிடுறான். எதுக்காண்டி ஆக்குறான்? பட் நடுவில் எப்படி வந்துச்சு, எது இடையில வந்துச்சோ இடையில போயிடுச்சு, அது ஒன்றுது இல்லைன்னு விளங்கிக்கோ. அப்போ நீ ஜீரோ தான், இது எல்லாம் கொடுத்தது நான் தான் விளங்கிக்கோ. இந்த இல்மு என்னதுன்னு விளங்கிக்கான தான் அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாங்க. உன் திறமையில நீ வரல, நான் தான் கொண்டு வரேன் உன்னை, ஏன்னு விளங்கிக்கோ. அஞ்சவை ஹலக்னாக்கும் அத்துவாரா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படித்தேன். ஹல்கம் பின் பஅதி ஹல்கின். அப்புறம் ஃபீ ظுலுமாத்தின் ஸலாஸின், 3 இருள்களில் வைத்து படைத்தேன். 3 ظுல்மத்து. என்ன ظுல்மத்து பை? அதம் உஜூது இல்லாமை ஒரு ظுல்மத், சிஃபாத் இல்லாமை ஒரு ظுல்மத், அஃஆல் இல்லாமை ஒரு ظுல்மத். இந்த 3 இல்லை, ஆசாரும் இல்லை. 3 ظுல்மத்தில் படிச்சிருக்கான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. சுயமா உஜூதும் இல்லை, சிஃபாத்தும் இல்லை, அஃஆலும் இல்லை. இந்த 3மே இல்லாத அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக இவற்றை எல்லாம் உண்டாக்கி உஜூதை கொடுத்தான், சிஃபாத்தை கொடுத்தான், அஃஆலை கொடுத்தான். இந்த 3 முன்னில் வந்ததில் ஆசார்கள் வெளியே காட்ட ஆரம்பித்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. இது எதுவும் இல்லாத ظுல்மத். அதமு தாங்க ظுல்மத்து. ظுல்மத் எதுங்க? இருள் எதுங்க? அதம் தான். நூறு எதுங்க? அஹ்ரஜக்கும் மினல் ظுலுமாத்தி இல நூர். உங்களை அதமிலிருந்து உஜூதின் பக்கம் அல்லாஹ் கொண்டு வந்தான். இல்லாமல் இருந்தும் உஜூதின் பக்கம் அல்லாஹ் தஆலா கொண்டு வந்தான். உங்களை ظுல்மத்தில் இருந்தோம், எங்கே இருந்தோம்? அல்லாஹ்வுடைய இல்மில் இருந்தோம் பை. ظுல்மத்தில் உஜூத் இல்லாமல் இருந்தோம், இருளில் இருந்தோம். இருள்னு அர்த்தம் என்ன? நம்மளை நாமளும் பார்க்கல, அடுத்தவனும் பார்க்கல, அதான் இருள் பை. லைட்டில் ஆஃப் பண்ணிட்டோம், நடுஜாமத்தில் 12 மணி, இத்தனை பேர் உட்காந்துருக்குறோம் இங்கே. லைட்டில் ஆஃப் பண்ணிட்டா என்ன தெரியும்? நம்மளை பார்க்க முடியுமா? நாம் பக்கத்தில் இருக்க ஆளை பார்க்க முடியுமா? நம்மளை யாரும் பார்க்க முடியுமா? நம்மை யாரும் பார்க்க முடியாது, நாம் நம்மையே பார்க்க முடியாது. என் கை தெரியுமா? இது அஹ்ரஜத் யதாஹு லம் யகத் யராஹா. தன் கையை வெளியெடுத்தாலே தானே பார்க்க முடியாது. தெரிஞ்சில்ல, தனக்கே தான் தெரியாதுல்ல பை. 12 மணி கருகும்னு இருட்டு, எதுவுமே தெரியல, சின்ன வெளிச்சம் கூட இல்லை. இப்போ லைட்டு போட்ட உடனே இன்றைக்கி நம்மளே நான் பார்க்குறோம், அடுத்தவங்களை பார்க்குறாங்க. இப்போ நூறு என்பது தன்னை தனக்கு காட்டும், பிறருக்கு தன்னை காட்டும். அப்போ அல்லாஹ்வுடைய இல்மில் நாம் இருந்தோம், நம்மளுக்கு தெரியுமா? நமக்கு தெரியுமா? ஞாபகம் இருக்குது அல்லாஹ்வுடைய இல்மில் இருந்த காலங்கள்லாம்? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். நம்மையே நமக்கு தெரியாது, நம்மை வேறு யாருக்கும் தெரியாது. இப்போ அல்லாஹ் உஜூதில் கொண்டு வந்தபடி இப்போ நம்மளை நாம பார்க்குறோம், நம்மளை துனியா நம்மளை பார்க்குது. அதான் சொல்கிறோம், அஹ்ரஜக்கும் மினல் ظுலுமாத்தி இலன் நூர். இருளில் இருந்தும் ஒளியின் பக்கம் உள்ளே அல்லாஹ் கொண்டு வந்துட்டான். ظுலுமாத்துன் பஅதுஹா ஃபௌக பஅது. அந்த இருளில் இருந்து உங்களை நான் தான் கொண்டு வந்தேங்கிறான். ذَلِكُمُ اللَّهُ رَبُّكُمْ அல்லாஹு தஆலா. என்ன முரா? வாஹ் 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 வாஹ், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹான். லா இலாஹ இல்லாஹு. இப்படித்தான் அல்லாஹு தஆலா உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிறான். லா இலாஹ இல்லாஹு. அருணி மாதா கலகு. வாஹ் வாஹ் வாஹ். அல்லாஹ் அல்லாஹ்வுல என்ன படைத்தனி ஏதாவது கொண்டு வந்து காட்டு பாப்போம். சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் அல்லாஹ் படைச்சது. இதெல்லாம் அல்லாஹ் படைச்சது. அல்லாஹ் அல்லாதவர்கள் படைச்ச ஏதாவது ஒன்று காட்டு, யாராவது காட்டுங்க பை. என் உடம்புல இந்த மூக்கு மட்டும் எங்கள் அத்தா கொடுத்தாருங்க, மற்றதெல்லாம் அல்லாஹ் கொடுத்தான், யாராவது சொல்லுங்கள். இந்த கண்ணு மட்டும்தான் எங்கள் அம்மா கொடுத்தது, மற்றதெல்லாம் அல்லாஹ் கொடுத்தான், சொல்லுங்கள் யாராச்சும். இவங்க கண்ணு அம்மா கண்ணு மாதிரியே இருக்குது, அதுவே சொல்லுவாங்களே. இவங்க மூக்கு அவங்க அத்தா மூக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்களே பை. யார் குழந்தை பிறந்தா பார்க்க வர்றவங்கன்னு சொல்கிறாங்க, இவன் அத்தா மூக்கு அப்படியே இருக்குங்க.
சொல்கிறாங்களே, அத்தாவுடைய மூக்கு மாதிரி இருக்குது, அத்தா கொடுத்த மூக்குன்னு ஏன் சொல்ல முடியுமா? ஜி இவங்க சிரிப்பு அவன் தாத்தா மாதிரியே சிரிக்கிறாரு. அவன் தாத்தா அத்தா எல்லாம் ஜி சொல்கிறாங்களே பை. சில விஷமிங்க வந்து மூக்கு பக்கத்து இருக்கார மூக்கு மாதிரியே அவ்வளோ பாவி கிளப்பிட்டு போகிறது. அவன் மூக்கு மாதிரி இவன் மூக்கு மாதிரி, அவன் கண்ணு மாதிரி இவன் கண்ணு மாதிரி, அவன் காது மாதிரி இவன் காது மாதிரி, அதெல்லாம் சரிதான். இது இவன் கொடுத்தது மூக்கு அத்தா கொடுத்தது, நாக்கு வந்து தாத்தா கொடுத்தது. மூக்கு தாத்தா மாதிரி இருக்குது, கண்ணு அம்மா மாதிரி இருக்குது, காது வந்து பக்கத்து இருக்கிற மாதிரி, எல்லாம் சேர்ந்து கொடுத்தாங்களா? எனவே எல்லாம் சேர்ந்தா கொடுத்தாங்க. ஒரே ஒரு புருவம் முடி கூட யாரும் கொடுக்க முடியாது. ஒரே ஒரு புருவத்து முடி கூட, மண்ணில் இருக்கிற ஒரு முடி கூட யாரும் கொடுக்க முடியாது. எல்லாமே எஜமான் கொடுத்தது பிச்சைங்க. உச்சந்திலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வேறு யாரும் கொடுத்தது உங்களுக்கு இருக்கிறதா? அருணி மாதா ஹலக், அருணி மாதா ஆதியில் ஆயிடுது. இங்கே அருணி மாதா ஹலக்கு மினல் அர்து, பூமியிலிருந்தும் அவர்கள் எதை படைத்தாண்டு யாராவது காட்ட முடியுமா? குல் அரைத்தும் ஷுரகாஅக்கும் அல்லதி ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை தவிர மற்றவர்களை அல்லாஹ்வுக்கு இணையாக ஆக்குகிறீர்களே, நீங்கள் சொல்லுங்கள். அருணி மாதா ஹலக், அவங்களாம் சேர்ந்து என்ன படைச்சாங்க? மினல் அர்லி அம்லோ ஷுருக்குன் ஃபி ஸமாவாத், அது வானத்தில் எதுவும் படிச்சாங்களா? அவங்க பூமியில் எதுவும் படிச்சாங்களா? இது கேட்குறான் பாருங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு யாரும் எதுவும் படைக்கல. இல்லை யாரும் படைச்ச பின்னாடி, மனுஷனான பின்னாடி யாரும் எதுவும் கொடுத்தாங்களா? அதையா சொல்லு நீ. சட்டை யார் கொடுத்தா? அல்லாஹ் அல்லாத எனக்கு ஒருத்தன் கொடுத்தான், இது அல்லாஹ் அல்லாத வேற யாரும் கொடுத்தாங்கன்னு எதையாவது சொல்லி பார்க்குற துணியால் எதுவுமே கிடையாது. அப்படியாப்பட்ட ரப்பு நமக்கு. வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், எதுவெல்லாம் அணுவளவும் உன்னில் இருக்கிறதோ அத்தனையுமே அல்லாஹ் கொடுத்தது. இந்த சட்டையை கொடுத்தவன் யாரும் இல்லை, தலையை கொடுத்தவன் யாரும் இல்லை, ஜி முடியை கொடுத்தவன் யாரும் இல்லை. முடியை நீ மட்டமாக பேசுகிற, அது இல்லாட்டினே தெரியும். திட்டும்போது கண்டமாக திட்டும். முடிக்கு வேறு வார்த்தைன்னு சொல்கிறான். மசுரு மயிறு எல்லாம் ஒரே அர்த்தம் தான். ஆனால் முடின்னு சொன்னால் கோச்சிக்கணும், மசுருன்னு சொன்னால் கோச்சிக்கிறான். எல்லாம் ஒரே அர்த்தம் தான். நீங்கள் மயிறுனா என்ன முடிதானே? மயிர் முடிதானே? அப்படி சொன்னால் கோச்சிக்கிறான். போடா முடி அப்படின்னா கோச்சிக்க மாட்டேங்கிறான். சரிங்களா? ஜி அந்த முடி தான் மயிர் எல்லாம் வருது. ஹேர் பல ஒருக்கு பல ஹேர்ன்னு சொல்லணும். நினைஞ்சிங்களா? அது சொன்னால் கோச்சிக்கிறானுங்க. அவ்வளோ மட்டமாக போச்சு அவனுக்கு முடினா முடிய மாட்டேன். ஒரே ஒரு முடி யாராவது கொண்டு நீ உற்பத்தி பண்ண, இந்த சொட்டையில் முடி வளர்க்கப்படும் பேப்பர் பேப்பர்லாம் கொடுக்குறானுங்க. சரி அவன் ஏதாவது ஏர் உளுந்து செடிலாம் போட்டு ஏதாச்சும் வந்து விதையெல்லாம் போட்டு விளக்க வைக்கிறான்னு பார்த்தா என்ன தெரியும் பண்ணுறான்? இந்த பின்னாடி கொஞ்சம் முடி இருக்குங்களே அதை பிடிக்கி முன்னாடி நடுறான் பை. அப்போ கூட அவன் சுயமாக உற்பத்தி பண்ண மாட்டான். பார்த்தீங்களா? இந்த பேப்பர் விளம்பரம் வரும், சொட்டையருக்கு நற்செய்தி போட்டு விளம்பரம் பார்த்தீங்களா? இந்த பேப்பரில் ஒரு காலத்தில் நல்ல முறையில் முடி வளர்த்து கொடுக்கப்படும் அப்படின்னு அவன் வந்து பின்னாடி வந்து முடியை எடுத்து நாம் செடி விளைக்கிற மாதிரி முடி வளர்க்குறான். அந்த ஏறு உழுது பிளேடில் கீரி ஏறு உழுந்து நடுவில் பாத்திலாம் கட்டி நம்ம மண்டையில் சொட்டையில் பின்னாடி இந்த முடியை வந்து பிடுங்கி எடுத்து முன்னாடி நட்டு உரம்லாம் போட்டு வேலி கட்டி அதை வந்து பேர்லாம் வைக்காமல் அதுக்கெல்லாம் வந்து வேலி கட்டி எல்லாம் செஞ்சு வச்சு கொஞ்ச நாள் வளர்த்து அதை நமக்கு உற்பத்தி பண்ணி இவன் ஒரு முடி உற்பத்தி பண்ணனா கிடையாது. முடியுமா? ஒரே ஒரு முடியை கூட இவனால் உற்பத்தி பண்ண முடியாது. அல்லாஹ் கொடுத்த முடியை பிடிங்க இருக்கிறான். உலக விஞ்ஞானிகள் ஆச்சா போச்சாங்க, அங்கே போயிட்டான் இங்கே போயிட்டான் செஞ்சான் எல்லா விஞ்ஞானிகளும் சேர்ந்து ஒரு டிராப் ஆஃப் பிளட், ஒரே ஒரு சொட்டு ரத்தம் நாங்கள் உற்பத்தி செய்து விட்டோம் லேபில். அப்படி இவ்வளோ விஞ்ஞானம் கண்டுபிடியா சொல்ல என்ன பை? டிராப் ஆஃப் பிளட் உற்பத்தி பண்ண முடியுமா? டொனேட் பிளட், டொனேட் பிளட், ரத்த தானம் செய்யுங்கள். எல்லா பஸ்லையும் ட்ரெயின் எழுதி ரத்த தானம் செய்யுங்கள். தானம்னா பிச்சை, ரத்தம் பிச்சை போடுங்கன்னு அர்த்தம். எல்லாம் பிச்சைக்காரனாக தான் நிற்கிறான் அல்லாஹ் கொடுத்துற பிளட்டுக்கு முன்னாடி. ஒரு சொட்டு பிளட்டு உற்பத்தி பண்ண முடியாது.
அல்லாஹ் எவ்வளோ பிளட்டை உற்பத்தி பண்ணிட்டான். அல்லாஹ் எத்தனை 800 கோடி பேர். நம்ம மட்டுமா ஆட்டு பிளட்டு, மாட்டு பிளட்டு, ஒட்டக பிளட்டு, எத்தனை உயிர் பிராணிகள் அத்தனை பேருக்கும் பிளட்டு. அவ்வளோ பிளட் அல்லாஹ் உற்பத்தி பண்ணிட்டான். நீ ஒரு சொட்டு உற்பத்தி பண்ண முடியாது. அருள் நீ காட்டுறா. அல்லாஹ் அல்லாத மற்றவர்கள் படைத்த மரத்து என்ன இருக்குன்னு காட்டு பார்ப்போம். சவால் விடுறா பாருங்க அல்லாஹ் ஜல்ல தாலா. ஒரு முடியை ஒன்னால் உற்பத்தி பண்ண முடியாது, ஒரு சொட்டு பிளட்டை ஒன்றால் உற்பத்தி பண்ண முடியாது. வேறு ஏதாவது ஒரே ஒரு செல், மனித செல்லோ மிருக செல்லோ, ஒரு செல்லை உற்பத்தி பண்ணி காட்டேன், ஒரு அணுவை உற்பத்தி பண்ணி காட்டேன். ஆட்டம், நீ ஆட்டம் பாட்டம்லாம் க்ளோஸ். நீ ஒரே ஒரு ஆட்டம், ஒன் பீஸ் ஆஃப் ஆட்டம், ஆட்டம் க்ளோஸ். என்ன பை இவ்வளோ ஆட்டம் பாடுறான், ஒரு ஆட்டம் உற்பத்தி பண்ண முடியுமா அவனால்? என்ன பை ஒரு செல்லு, மனித உயிர் செல் இருக்கே, உற்பத்தி பண்ண முடியுமானால? நீ அமெரிக்கா செல், ரஷ்யா செல், ஜப்பான் செல், ஆனால் யாரும் ஒரு செல்லை உற்பத்தி பண்ண முடியாது. அது எல்லாம் அல்லாஹ் தான் செய்ய முடியும். நீ காட்டுங்கள் மாதாகலம் அறிஞ்சவை என்ன எப்படியாப்பட்ட ரப்பு நம்முடைய சுபானந்தா சுபானந்தா வை. அந்த ரப்பை பற்றி சொல்லிக்கிட்டே இருங்க பை. அவன் கொடுத்ததை சொல்லிட்டு எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. நான் அல்லாவுடைய புகழை பாடுவேன். எங்கே பார்த்தாலும் அல்லாவுடைய புகழை பாடிக்கிட்டே இரு. எங்கே போனாலும் வீட்டுக்கு போனால் அல்லாவின் புகழை பாடு, தெருவில் போனால் அல்லாவின் புகழை பாடு. வீட்டுக்குள்ளே வந்தையா ஒரு கத்திரிக்காய் கொண்டு வீடு, கத்திரிக்காய் நீ ஒன்று செஞ்சு காட்ட, ஒரு கத்திரிக்காயா உனக்கு 100 பவுன் நகை போட்டுறேன் சொல்லு உங்கள் பீவிட்ட. சும்மா உங்கள் கத்திரிக்காய் பிரட்டுறையா, புரட்டுறியா, போட்டுறான் பீவி போட்டுக்கிட்டு அங்கே போட்டுறியா, அதை படிச்சு இது சரியா, கூட்டு வைக்கிறியா, சாணம் வைக்கிறியா, கத்திரிக்காய் நீ கத்திரிக்காய் கொண்டு கொடுத்து பீவிட்டு சொல்லு, இந்த ஒரே ஒரு கத்திரிக்காய் நீ உற்பத்தி பண்ணி கொடுத்துரு, 100 பவுன் நகை ஃப்ரீ. தெரிஞ்சுங்களா? மண்ணு கத்திரிக்காய் எல்லாம் ஆக்கிட்டான். ஜி கத்திரிக்காய் டேஸ்ட் வேறு, தக்காளி டேஸ்ட் இன்னும் பக்கத்தில் செடி இருக்குது. தக்காளி செடி பக்கத்துலேயே பார்த்தா பச்சை மிளகாய் செடி இருக்குது. எப்படிங்க வந்துச்சு? பச்சை மிளகாய் பச்சையாக காய்க்குது, காஞ்ச ஒன்று சிவப்பாயிடுது. சிகப்பு பெயிண்ட் எங்கேருந்து வந்துச்சு? அல்லாஹ் சிவப்பாக்குறப்ப நீ சிவப்பாக ஆக்கி காட்டேன் அந்த பச்சை மிளகாயை, அவங்க 100 பவுன் நகை கொடுத்துட்றேன். அப்படியே அந்த பச்சை மிளகா, அந்த கத்திரிக்காய், அந்த வெண்டைக்காய், அந்த சுரக்காயை வச்சே தாலீம் செய் பீவிக்கு. அல்லாஹ் யாருன்னு சொல்லிக் கொடு. அல்லாஹ்வுடைய நேமத்தை சொல்லு. எங்கே போனாலும் அவனை பற்றியே பேசு. தெருவில் போனால் அவனை பற்றி பேசு. எங்கே போனாலும் ஃப்ரெண்ட்ஸுங்களை போனேன், பஸ்ஸில் ஏறினியா, வீட்டுக்கு வந்து எங்கே போனாலும் அவனை பற்றியே பேசு. மை ஹுதா கி சனா காவுங்கா, ஹம்து உஸ்கி கியா ஜாவுங்கா, அதை பற்றி தானே பேசுவேன் எங்கே பார்த்தாலும் என்று சொல். அதான் சூஃபியாக்கள் விரும்புகிறாங்க. ஜி குரானில் எங்கே நீங்கள் எடுத்து பார்த்தாலும் ஷேக் நாயம் ஃபைசி நாயம் சொல்லுவாங்க, குரானில் ஒவ்வொரு ஆயத்திலையும் திருக்கலிமாவுடைய தத்துவங்கள் தான் இருக்கிறது. ஒவ்வொரு ஆயத்திலையும் அல்லாஹ் தான் இலா என்று திரும்ப 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 அல்லாஹ் தாலா டிக்ளேர் பண்ணிகிட்டே இருக்கிறான். குரானுடைய ஒவ்வொரு ஆயத்திலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அது லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது நமக்கு முழுமை, அதனுடைய விளக்கமாகத்தான் அல்லாஹ் குரான் அமைச்சான். அதனுடைய பிராக்டிக்கலாகத்தான் அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அமைச்சான். என்ன லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய தியரி குரான், லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பிராக்டிக்கல் யாருங்க? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குரான் ஒவ்வொரு ஆயத்திலும் நீங்கள் எடுத்து பார்த்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய உலூஹியத்தை தான் தேவையை பூர்த்தி செய்கிறேன், என் அல்லாத வேறு யாருக்கும் எந்த சக்தியும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டு. விதம் விதமாக சின்ன சின்ன விஷயமா நாம் நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். அல்லாஹ் விதவிதமா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹுல்லதி குர்ஆனுடைய ஆயத்து சர்க்கார் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹுல்லதி ஜஅல லக்குமுல் லைல, அல்லாஹ் உங்களுக்கு இரவை ஆக்கினான், லிதஸ்குனு ஃபீஹி, அதில் நீங்கள் ராகத்தை எடுத்துக்கொள்வதற்காக வேண்டி, அதில் நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக வேண்டி, நீங்கள் சுக்கூன் ஆகிறதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இரவை ஆக்கினான். அல்லாஹுல்லதி ஜஅல லக்குமுல் லைல லிதஸ்குனு ஃபீஹி வன்னஹார முப்சிரா, பகலை அல்லாஹு தஆலா நீங்கள் பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா ஆக்கினான். பார்க்கப்படுவதற்காக வேண்டி, ஒருத்தர் நீங்கள் வேலை செஞ்சுக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா பகலை ஆக்கினான். இன்னல்லாஹ லது ஃபضலின் அலன்னாஸ், நிச்சயமாக அல்லாஹு தஆலா மக்களின் மீது கருணை உள்ளவனாக அல்லாஹ் இருக்கிறான்.
ஃபஸல் உள்ளவன் அல்லாஹ் தஆலா அளவற்ற இரக்கம் உள்ளவனாக அல்லாஹ் இருக்கிறான். நான் சொல்றேன் ஃபஸல் ஃபஸல்னா பிரதி உபகாரம் இல்லாமல் தருபவன் பேர். நீ இன்னது செஞ்ச அதுக்காக நான் கொடுத்தா அதுக்கு பேர் ஜஸா. அல்லாஹ் ஜஸாலாம் கிடையாது, எல்லாமே ஃபஸல் தான். எல்லாமே ஃபஸல் தான். நான் இன்னது செய்தேன் அதற்கு பகரமாக அல்லாஹ் கிட்னி வேலை செய்ய வச்சிருக்கான், யாராவது சொல்ல முடியுமா? நான் இன்னது நான் ஃபஜ்ர் ஒழுங்காக தொழுதேன் ஆகவே அல்லாஹ் என் கண்ணை வேலை செய்ய வச்சிருக்கான், சொல்ல முடியுமா? ஜி, எல்லாமே அல்லாஹ் கொடுத்த அருள் தான், பிச்சை தான், பிரதி உபகாரம் இல்லாமல் கொடுத்தது தான். வா 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 வா. இன்னல்லாஹ லது ஃபضலின் அலன்னாஸ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அடியார்கள் மீது அளவற்ற இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான். கேட்காமல் அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் தஆலா அருளாக பிச்சையாக கொடுத்து கொண்டே இருக்கிறான். ரப்ப அல்லாஹ் சொல்லிட்டு சொல்ல வலாக்கின் அக்ஸரன் நாஸ் லா யஷ்குரூன். மக்கள் அதிகமானவர்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு திரும்ப அல்லாஹ் சொல்றான் உடல அல்லாஹ் ذالிகுமுல்லாஹு ரப்புக்கும். ये है तेरे रब, बनाया हो अल्लाह. वाह वाह. ذالிகுமுல்லாஹு ரப்புக்கும். இவன்தான் ரப்பு. லா இலாஹ இல்லாஹு. அவனை தவிர வேறு யாரும் இலாஹ இல்லை. இவ்வளவும் சொல்லி காமிச்சு இது வேற யாரும் செய்ய முடியுமா? இதையெல்லாம் செய்யறானே அவன் தான் உங்க இதா. சுப்ஹானல்லாஹ். அவன் தான் உங்க தேவையை பூர்த்தி செய்றவன். சுப்ஹானல்லாஹ். வா 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 வா. ذالிகுமுல்லாஹு ரப்புக்கும் காலிகு குல்லி ஷைஇன். எல்லா வஸ்துக்களையும் அவன்தான் உண்டாக்குறான், அவன்தான் வஜூதில் கொண்டு வந்தான், அவன்தான் எல்லாத்தையும் காட்டுறான். காலிகு குல்லி ஷை. சர்க்கார் நாயகம் சொல்ற கலக பிமானா லார, படைத்தான் என்பதுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ் வெளியானான். இந்த எல்லா வஸ்துக்களிலிருந்தும் அவன்தான் வெளியாகி அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறான். லா இலாஹ இல்லாஹு. அவனை தவிர வேறு இலாஹ இல்லை. எப்படி நீ அல்லாஹ் விட்டு திரும்புவன்னு அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் விட்டு வேற எப்படி கவனம் செலுத்துவ? ஒவ்வொரு வஸ்துக்கள்லையும் அல்லாஹ்வுடைய நினைவு நமக்கு வந்துட்டே இருக்கணும் போல. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான் அல்லாஹுல்லதி ஜஅலலக்குமுல் அர்ல கராரா வஸ்ஸமாஅ பினாஅ வஸவ்வரக்கும். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் தன்னுடைய உலூஹியத்தை சொல்லி காண்பிக்க ஆரம்பிச்சிட்டான். அல்லாஹுல்லதி ஜஅலலக்குமுல் அர்ல கராரா. இந்த பூமியை உனக்கு ஸ்திரமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சான். ஆக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சதா நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். ஷைக் நாயத்துடைய பிச்சையிலே அல்லாஹ் தஆலா அல்லாஹுடைய உலூஹியத்தை சர்வ சதா காலமும் கண்டு கழித்து அதில் இன்பம் பெறக்கூடிய நல்லடியார்களா ஷைக்குடைய பிச்சையிலே அல்லாஹ் நம்மை ஆக்கியல் புரிவானா. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சல்லு அலன் நபி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மது பாத். நான் மூமினாகவும் முஸ்லீமாகவும் படைத்து மேலும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைய அருமை பெரும் உம்மத்தை நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிந்தானே. அத்தகைய அல்லாஹ் தஆலாவிற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் ஒரு காமிலான ஷேக்குடைய கரத்தை பற்றி பிடிக்கக்கூடிய ஒரு மாபெரும் பாக்கியத்தை அனைவருக்கும் தந்தானே. அத்தகைய அல்லாஹ் தஆலாவிற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரும் மீது ஒரு மாபெரிய ஒரு கருணை செஞ்சுருக்கான். இனி ஒரு நாள் முழுவதும் அல்லாஹ்வை பற்றியும் நமக்கு யார் அல்லாஹ்வை சொல்லி கொடுத்தா அத்தகைய ஷேக்குடைய கூட இருக்கக்கூடிய ஒரு சுஹபத் அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் கொடுத்துருக்கான். அல்லாஹ் தஆலா நம்ம கொடுத்த பெரிய நியாமத்திலே இதுதான் மிகப்பெரிய நியாமத். நம்ம இத்தனை காலமாக சர்க்கார் நாயக கூட இருந்திருந்தோம், ஆனால் அப்போ அவங்களுடைய வசனம் நமக்கு தெரியல. சுமார் நான் சர்க்கார் நாயகத்து கூட ஒரு 5 வருஷம் காலம் அவங்க கூட தான் இருந்தேன். எப்பயுமே சர்க்காரை பார்த்துக்கிட்டு சர்க்கார்ட்ட பாடம் படிச்சுக்கிட்டு சர்க்கார் சொல்ல தாலிமாத்துக்களை கேட்டுக்கிட்டு என்னோடய வாழ்நாளில் ஒரு மனிதர் அருகில் நின்று நான் தொழுதுனா அதிகமாக ஒரு மனிதர் தான் எப்போ காலையில் நின்று தொழுதாங்கன்னா அது சர்க்கார் நாயகத்தை தவிர வேறு யாருமே கிடையாது. 1ஆம் ஜும்ராலேருந்து சரி 5ஆம் ஜும்ரா வரைக்கும் அதிகமான ஒரு நபர் பக்கத்தில் இருந்து நான் ஃபர்லான தொழுகையை தொழுதேன், அதுவும் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு தொழுதேன்னா அது சர்க்கார் நாயகம் கூட மட்டும்தான். அப்படிப்பட்ட பாக்கியத்தை சர்க்கார் நாயகம் எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஆனால் சர்க்கார் நாயகத்தை விட்டு நம்ம அதுக்குள்ளே சர்க்கார் உஸ்தாதாக போட்டதுக்கப்புறம் இப்போ அவங்களுடைய வசனம் நமக்கு தெரிய வருது. ஏன்னா சர்க்கார் நாயகம் கூட இருக்கும்போது அல்லாஹ் நம்ம சர்க்காரை பார்க்கும் பொழுது என்ன ஒரு அல்லாஹ்வோட சிந்தனை தான் நமக்கு வரும். ஏன்னா வழிமாறுகளை இப்போ அல்லாஹ் ஹதீஸில் வர மாதிரி சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க.
அல்லாஹ்வுடைய நேசர்களை பார்த்தாலே அல்லாஹ்வுடைய ஜிக்ர் தான் நமக்கு வரும். அதேமாரி நம்ம சர்க்கார் நாயகத்தை எப்போல்லாம் பார்க்குறோமோ, சர்க்கார் நாயகம் ஒரு நடந்தாங்கன்னா அவ்வளோதான், அல்லாஹ்வுடைய ஜிக்ர் தான் நமக்கு வரும். சர்க்கார் நம்ம சாப்பிட்டுட்டே இருப்போம், சர்க்கார் போவோம், நடந்து போவாங்க, அல்லாஹ் மறந்து சாப்பிட்டுட்டு இருப்போம். ஆனால் சர்க்கார் அந்த சைடு நடந்து போவாங்க, போனோடனே அல்லாஹ்வுடைய ஜிக்ர் நமக்கு வரும். நம்ம வாசலில் நுழைஞ்சு வருவோம், சர்க்கார் சப்பலை பார்ப்போம், சர்க்கார் திருநாளும் ஷரீஃபை பார்ப்போம், அல்லாஹ்வுடைய ஜிக்ர் தான் நமக்கு வரும். ஒரு சர்க்காருடைய ஒரு ஃபோட்டோ வருதா பயம் வந்து சும்மா நம்ம பயான் பார்த்துட்டு இருக்கப்ப சர்க்காருடைய ஃபோட்டோவை பார்த்தா நமக்கு அவரை வச்ச வந்துடும். அல்லாஹ்வுடைய ஜிக்ர் நமக்கு அல்லாஹ் சர்க்காருடைய சூரத்தை பார்த்தாலே அல்லாஹ்வுடைய ஜிக்ர் நம்ம ஜாரி ஆயிரும். அப்போ அந்த அளவுக்கு சர்க்கார் நாயகம் கூட இருந்துட்டு திடீர்னு அவங்கள்ட்ட ஒரு விலகல் அந்த திருப்பூர்லேருந்து சர்க்கார் மதுக்கூர் போட்டதுக்கப்புறம் சர்க்கார் விளங்க வைக்கிறாங்க. எந்த அளவுக்கு சர்க்கார் நாயகம் அல்லாவை எனக்கு கொடுத்தாங்க, எந்த அளவுக்கு எனக்கு மாபெரும் நேமத்தை எனக்கு செஞ்சுருந்தா எனக்கு இப்போ தான் தெரிய வருது. ஏன்னா சர்க்கார் நாயகம் சொல்லுவாங்க எப்பயுமே ஒரு நேமத்து என்பது எப்போ ஒரு அடியானை விட்டு பிரிஞ்சு சொல்லுதோ அப்போ தான் அந்த நேமத்துடைய வசனே தெரிய வரும் சொல்லுவாங்க. இத்தனை காலமாக சர்க்கார் நாயகம் கூடவே இருந்தேன், ஆனால் அப்போ தெரிய வரல. ஆனால் எப்போ நம்ம சர்க்கார் நாயை விட்டு கொஞ்சம் தூரமாக போடணும், கொஞ்சம் சர்க்கார் நாயை விட்டு கொஞ்சம் திருப்பூரை விட்டு மதுக்கூருக்கு வந்தணும், இப்போ ரொம்ப நஷ்டவாதே நடந்துகிட்டு இருக்கிறேன். அல்லாவோட ஜிக்ரு வருது, இருந்தாலும் சர்க்காரோட சிந்தனை வந்தால் மட்டும்தான் வருது. அங்கே சர்க்கார் எனி டைம் அதிகமாக என்னோடய 5வது காலத்தில் பார்த்தா அதிகமாக எப்பயுமே சர்க்கார் நாயை கூட தான் இருந்தேன். ஒரு நாளைக்கு பாதி நாள் ஃபுல்லாக சர்க்கார்கிட்ட தான் பாடமே எனக்கு. எப்பயுமே தஃப்சீர் பாடமாக இருந்தாலும் சரி, வரலாறு பாடமாக இருந்தாலும் சரி, சர்க்காரை பார்க்க நமக்கு ஜிக்ரு வந்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இப்போ அல்லாவோட சிந்தனை ரொம்ப குறைவாக இருக்குது. காரணம் என்ன சொல்லி பார்த்தா ஷேகர் நம்ம விட்டு லைட்டாக பிரிஞ்சிருக்கிறதுனால தான். என்ன ஏதாச்சும் நமக்கு காரணம் கிடைக்குமா, நம்ம சர்க்காரை பேசுறது காரணம் கிடைக்குமா, சர்க்கார் மதுக்கூர் வராங்கன்னு சொன்னோன்னே ஒரு பயம் வருது. ஆனால் நம்ம இத்தனை நாளாக செஞ்ச பாவத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், சர்க்கார்ட்ட எல்லாம் மறந்துருக்கிறோமே, நம்ம என்னதான் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு பயத்தில் இருந்துகிட்டு இருந்தேன். அப்போ இசாக இதை சொல்லி காட்டினாங்க, நீங்கள் பெரிய பாவியாக இருந்தாலும் உன் ஷேக்கு முன்னாடி போய் உட்காருன்னு சொல்லி சர்க்காரே சொல்லியிருக்காங்க. நீ விபச்சாரமே செஞ்சுருந்தாலும் உன் சர்க்கார் முன்னாடி போய் உட்காரு, ஒரு பாவத்தை அல்லாஹ் ஒட்டுமொத்தம் மன்னிச்சிடுவான். நீ இத்தனை நாளும் அல்லாஹ் மறந்துருந்த எல்லாம் நல்லா பண்ணுவான், அதை கஃபாராவை அல்லாஹ் ஆக்கிடுவான் அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. நம்ம ரூமி நாயகமும் சொல்லி காட்டுவாங்க, நீ ஒரு 1000 வருஷம் வணக்கம் செய்வதை விட உன் ஷேக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நீ உட்காந்து பார்க்கறது சிறந்ததுன்னு சொல்லி காட்டுறாங்க. அது அப்படிப்பட்ட ஒரு மாபெரிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த பாக்கியத்தை நம்ம என்னதான் நமக்கு நல்ல செஞ்ச ஞாபகத்துக்கள் இந்த ஞாபகத்துப்படி வருமா சொல்லி பார்த்தா வரவே வராது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஞாபகத்தை அவனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்குறான். நம்ம எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ஜிக்ர்கள் இருக்கணும், சர்க்கார் நாயகம் எப்பயுமே ஆசைப்படுறது என்ன சொல்லி பார்த்தா சதா காலமும் ஒவ்வொரு முறிதும் அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே இருந்துகிட்டே இருக்குன்னா மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிக்கிறான், தௌபா செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிக்கிறான். தௌபாவே செய்யாமல் பாவ மன்னிப்பே கேட்காம எல்லாம் மன்னிப்பானா? சின்ன பெரிய பாவத்து எல்லாத்தையும் எல்லாம் மன்னிப்பானா? வாய்ப்பு இருக்கா? என்ன செய்யணும்? அதுக்கு என்ன செய்யணும்? ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, அல்லாவை நினைக்கக்கூடியவர்களுடைய சபையில் போய் உக்காந்தாலே போதும். அங்கே போய் நீங்கள் அல்லாவை நினைத்தால், இன்னும் நீங்கள் அங்கே போய் பாவ மன்னிப்பு கேட்டால்னு சொல்ல, நீங்கள் அல்லாவை நினைக்கக்கூடியவர்களுடைய சபையிலே போய் உட்கார்ந்தாலே விளைஞ்சுங்களா? சபையில் போய் கொஞ்சம் உட்காந்துட்டு எஞ்சி வந்தீங்க, அந்த பயானை கூட கேட்கல, அந்த சபையில் போய் உட்காந்தோம், பயானை கேட்கல, போய் தூங்கிட்டான் அல்லது வேறு சின்ன உட்காந்துருந்தான், செல்ஃபோன் ஓட்டிகிட்டு இருந்தான், எல்லாம் துவா எஞ்சி போனாங்க, இவன் எஞ்சி போயிட்டான். கூமு மகஃபூரின், முற்றிலும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக இந்த இடத்தை விட்டு போங்க. பாருங்க, நம்ம பாவ மன்னிப்புக்கு ஷர்த்துலாம் இருக்குது, அந்த ஷர்த்துப்படி ஒழுங்காக பாவ மன்னிப்பு கேட்டோமா அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அல்லாவை நினைவு கூறக்கூடியவருடைய சபையில் போய் உட்காந்தாலே மன்னிச்சிடறேன். ஒரு மலை கேட்டாங்க, யாரெல்லாம் சபை நடந்துக்கிட்டு இருந்துச்சு, அந்த வழியாக ஒருத்தர் கடத்தலுக்கு போனார் மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு. அப்போ என்னடா கூட்டமாக இருக்குது, கொக்கோன்னு கத்துறாங்க, சுபான்லாங்கிறாரு, இல்லெல்லாம் முழங்குது அப்படின்னு வந்து செருப்பு வேறு நிறையா கிடக்குது, என்னன்னு எட்டி உள்ளே வந்து பார்த்துருக்காரு. ஓ, இந்த ஃபைஸு குரூப்பா, இல்லை கத்திட்டு கிடக்குறானுவன். சரி அவங்க வேறு வேலை இல்லை, காலை எழுந்த இல்லைல்ல தான், எந்திரிச்சா இல்லைல்ல, உட்காந்தா இல்லைல்ல தான், அவங்களா அப்படின்ட்டு போயிட்டான். விளைஞ்சா இவங்க வேறு வேலையே கிடையாது, சட்டையை போட்டால் இல்லைல்ல, செருப்பு போட்டால் இல்லைல்ல, தொப்பி போட்டால் இல்லைல்ல, இல்லை இந்த 5G குரூப் போல் தெரியுது அப்படின்னு பார்த்துட்டான், போயிட்டான், எட்டி பார்த்துட்டு போயிட்டான்.
இவரை எந்த லிஸ்ட்டில் சேர்க்கறது அல்லான்னு கேட்பாங்களாம். ஒரு சபை நடந்தது, ஒரு தான் எட்டி பார்த்துட்டு போயிட்டான். இவனே எந்த லிஸ்ட்டில் சேர்க்கறது அல்லான்னு மலக்குகள் கேட்பாங்க. ஹதீஸில் வருது. பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கௌமுன் லா யஸ்கா ஜலீசு, அங்கே அமர்ந்தவர்கள் யாரையுமே அல்லாஹ் மூதேவி ஆக்கிறது இல்லை. நீங்கள் சாட்சியா இருங்க, அவனையும் மன்னிச்சுட்டாங்க. ஜி அல்லாஹு அக்பர். وقال فيقول قد غفرت لهم, அவள் அனைவரையும் மன்னித்து விட்டேன். فأعطيتهم ما سألوا, அவர்கள் கேட்ட அனைத்தையுமே கொடுத்து விட்டேன். இந்த மாதிரி இறைஞான சபையில் உட்காந்து நீ கேட்குற துவாவெல்லாம் கபூல் செய்கிறேங்கிறாங்க. பை புகாரி முஸ்லீமுடைய ஹதீஸ் இது. புகாரி சரி முஸ்லீமுடைய ஹதீஸ் அபூ ஹுரைரா ரிவாயத் செய்கிறாங்க. வயஸ்தக்ஃபிர் உனக்கு அதுங்களா வயக்குல் ரப்பி ஃபீஹிம் ஃபுலானுன் அப்துன் ஹத்தாவுன், யா அல்லாஹ் அந்த சபையில் ஒரு பாவியான அடியான் வந்தான். ஹத்தாவுன் ரொம்ப பாவி, ஹத்தாவுன்னா ரொம்ப பாவி. இன்னமா மர்ற சும்மா அந்த வழியை நடந்து போனான். ஜலசமா கொஞ்ச நேரம் அவங்களோட உட்காந்துட்டான். இவன் பயான் கேட்டானோ அமல் செஞ்சானோ அதெல்லாம் கிடையாது. ஃபயகூலு அல்லாஹ் சொல்லுவான், வலஹு கஃபர்து, அவனையும் மன்னித்து விட்டேன். ஹுமுல் கௌமு லா யஷ்கா பிஹிம் ஜலீசுஹும், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்களை நான் அவரோடு அமர்ந்தவர்கள் யாரையுமே நான் மூதேவியாக்குவதில்லை, துர்பாக்கியசாலியாக ஆக்குவதில்லை. இன்னொரு ரிவாயத்து புகாரி ஷரீஃபில் இன்னொரு ரிவாயத்தில் வருது. ஜி புகாரியுடைய ரிவாயத்திலே யகூலு மலக்கும் இல் மலாய்கதி, இந்த செய்தியை மலக்குகள் அல்லாஹ் இடத்துல எத்தி வைத்து கொண்டிருக்கும் நேரத்தில் அங்கிருந்த ஒரு மலக்கு வரைஞ்சிங்களா ஒரு சந்தேகம் கேட்டார் அல்லாஹ்கிட்ட. ஃபீஹிம் ஃபுலானுன், யாரெல்லாம் அங்கே ஒருத்தன் வந்தான், லைச மின்ஹும், அவன் அந்த குழுவை சார்ந்தவன் அல்ல, ஃபைசி குரூப்லாம் கிடையாது. இன்னமா ஜாலி ஹாஜத்தின், ஒரு வேலைக்கு வந்தான், என்ன நாஷ்டா கொடுக்க வந்தாப்புல. டீ சொல்லியிருந்தோம், டீ சார் யார் டீ கேட்டது இவங்களா, நீங்கள் கேட்டிங்களா என்ன சார் அப்படின்னு டீ கொடுத்து அவர் போயிட்டார். டீ கடைக்கார பையன் அல்லது நாஷ்டா கடைக்கார பையன். நாஷ்டா வந்தாமலா இல்லை இல்லை 2 சைடு வர பாக்கி இருக்காது. சட்னி கிட்னி சாம்பார் கீம்பார் எல்லாம் வந்துச்சுல, அது கொடுத்துட்டு அந்த கடைக்காரர் போயிட்டார். இன்னமா ஜாலி ஹாஜத்தின், அவர் ஏதோ ஒரு வேலைக்கு வந்தார். கால் அல்லாஹ் சொல்கிறான், ஹுமுல் ஜுலசாவு லா யஷ்கா பிஹிம் ஜலீசு, நடந்து போனவங்க விட்டு மாட்டேன், அவரையும் ஜலீஸை சேர்த்துறாங்க சார், அங்கே உட்காந்து சேர்த்து. அவர் வேற நோக்கத்தில், அவரையும் மன்னித்து விட்டேன். ஜி அல்லாஹு அக்பர். அப்படிப்பட்ட வாசிஉல் மக்ஃபிரா. இன்னொரு ரிவாயத்தில் கூமு மக்ஃபூரின்னு வரும். அது எங்க, இங்கிருந்து நீங்கள் முற்றிலும் மன்னிக்கப்பட்டவர்களாக இந்த இடத்தை விட்டு செல்லுங்கள், முற்றிலும் மன்னிக்கப்பட்டவர்களாக என்று அல்லாஹ் தஆலா நற்செய்தி கூறுகிறான். அப்படியாப்பட்ட இடம் இது. நம்ம போகும்போது சுத்தமாக வாஷ் பண்ணி தான் ஆகும். ஏன்னா வெளியே புயல் மழை பெய்யுது, இங்கே அருள் மழை பெஞ்சிட்டு, இது அல்லாஹ்வுடைய ஃபதுலுடைய மழை. என்ன பை, இன்றைக்கி மஜ்லிஸ் வைக்கலான்னு சொன்னாங்க. இன்றைக்கி பெண்கள் மஜ்லிஸு மாநாடு மிலா மாநாடு நடத்தலான்னு சொன்னாங்க. அதற்கு ஏற்பாடு செஞ்சாங்க. இது புயல்னு அறிவிச்சுட்டான் உடனே சரின்னு மாற்றியாச்சு. அது இது முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸ். அன் கூமு மகஃபூர் அல்லக்கும் அன் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال ما من قوم اجتمعوا, எந்த ஒரு கூட்டத்தார் ஒன்று சேர்ந்தார்களோ, எதுக்குருன்னு அல்லா எல்லோரும் சேர்ந்து அல்லாஹ்வை ஞாபகம் செய்தார்கள். லா யுரீதுன பிதாலிகி இல்லா வஜ்ஹஹு, அவருடைய நோக்கம் அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் அங்கே ஒன்று சேர்ந்தார்கள், வேற நோக்கம் எதுவும் கிடையாதுங்க. இப்போ நம்ம கல்யாணத்துக்கு வந்திருக்கிறோமா நபி, எவ்வளோ தூரத்துன்னு வந்திருக்கிறோம், இரவெல்லாம் சஃபர் செஞ்சு திருப்பூர்லேருந்து மதுக்கூருக்கு இரவு முழுசும் 8 மணி நேரம் 9 மணி நேரம். மோலா ராஜபாளையத்திலேருந்து, அவங்க முதுகுளத்தூர்லேருந்து, ஒவ்வொரு ஊர்லேருந்தும், திருச்சியிலேருந்து பைக்கிலே வந்துட்டாங்க மோலா. இப்படி எல்லாரும் ஒவ்வொரு ஊர்லேருந்து இவ்வளோ பேர் சேர்ந்துருக்கிறோமே. என்ன பை, எதுக்காண்டி வந்தோம்? மோலா அங்கே பாருங்கள், ஜவ்வாது மோலா, தூத்துக்குடியிலேருந்து 400 கிலோமீட்டர் வந்திருக்கிறாங்க. எதுக்காண்டி வந்தாங்க? இந்த ஊரில் மதுக்கூரில் சமோசா நல்லா இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம். எங்கள் ஊர்லாம் கசாமுசான்னு இருக்குது, சமோசா. அதுக்காக வந்தீங்களா பை? வடை பாயாசம் ஒன்று
அவர்கள் நோக்கம் அல்லாஹ்வை தவிர வேறு எதுவும் இல்லை. இல்லா நாதாகும் முனாதிம் மினஸ் சமாயி, அப்படி அவர்கள் நோக்கம் அல்லாஹ்வுடைய நோக்கமாக இருக்குமானால் வானத்திலிருந்து அழைப்பாளர் ஒருவர் அழைப்பார். ஆனால் கூமு மகஃபூரல் லக்கும், இங்கிருந்து இங்கே எழுவதற்கு முன்பு முற்றிலும் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக இந்த இடத்தை விட்டு போங்க, முற்றிலும் மன்னிக்கப்பட்டவர்களாக. இப்போ இது நாள் வரை நீ செய்த அத்தனை பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிடுறான். சந்தோஷமா இல்லையா, மகிழ்ச்சியா இல்லையா பை? இப்போ இவ்வளோ நாளாக நீங்கள் உலகத்தில் ஒரு உங்கள் செயல் 1000 செயல் உதாரணத்தை வச்சுக்குவோம், அதில் 100 செயல் நல்ல செயலாக இருக்கும், 900 செயல் பாவம் செயலாம் என் செயல்லாம் இருக்குது. அப்படி தான் நம்மள்ட்ட இருக்கோம், அப்படி தான் நம்மள்ட்ட இருக்குது. இப்போ 900 செயல் எல்லாம் மன்னிச்சிட்டா பெரிய நேமத்தா இல்லையா, பெரிய நேமத்தா இல்லையா? இதே பெரிய நேமத்து. அதோட பெருமான் ஹதீஸை முடிக்கல, முஸ்னத் அஹ்மதுல ஹதீஸ் பெருமான் அதோட முடிக்கல. பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கூமு மகஃபூரன் லக்கும், உங்கள் எல்லா பாவத்தையும் நான் மன்னிச்சது மட்டும் இல்லாமல் கது பத்தல்து சய்யாத்திக்கும் ஹசனாத், உங்க எல்லா பாவத்தையுமே நன்மையா மாத்திட்ட போ. ஏ நம்ம செயல் இது வரைக்கும் பிறந்தது 1000 செயல் வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு, 900 செயல் இருந்தா பாவம், 100 செயல் நன்மைன்னு இருக்கு பாருங்க. இந்த 900 செயலை எல்லாம் மன்னிச்சது மட்டும் இல்லாம அதை அப்படியே பாவமா கன்வெர்ட் பண்ணிட்டான், பாவத்தை நன்மையா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இப்ப 1000த்தையுமே நன்மையா எல்லாம் எழுதிட்டான். இர்ஷாத் மோல்லா அதுதான் வர சொன்ன பாத்தீங்களா, எப்படியாவது மோல்லா தப்பிச்சிடலான்னு பார்த்தா உடலையே இருக்காங்க. நாங்கள்லாம் விருந்து சாப்பிடும்போது உங்களை விட்டு சாப்பிட பிரியும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமான நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டு கிளம்பி வந்துட்டாங்க. மோலா வண்டி அவங்களும் வண்டி இல்லை தூக்கி போட்டு வந்துட்டாங்க. வளைஞ்சிங்களா பாருங்கள், இது நன்மையை போய் தெரியும் உங்களுக்கு இன்ஷா அல்லா. அதான் சர்க்கார் கூப்பிட்டாங்க ஓடியான்ட்டாங்க அவங்க. அல்ல என்ன செய்றான், பாவங்களை மன்னிக்கிறது மட்டும் இல்லை, அந்த பாவங்களை அப்படியே நன்மையாக கன்வெர்ட் பண்ணிட்டேன்டான். திருமதி ஷரீஃபுடைய ஹதீஸ் இது, விளைஞ்சுங்களா? அப்போ அவ்வளோ பெரிய பாக்கியம் எதுக்காக வேண்டி, அல்லாவை நினைவு கூறக்கூடிய ஒரு சபையில் கலந்து கொண்டதுக்கு அல்லாஹ் கொடுத்த நேமத். அனஸ்ரையில் அறிவாய் செய்கிறாங்க பை, முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸ் இது, விளைஞ்சுங்களா? வேறு சில ஹதீஸ் கிதாபுக்கு பர்ஸாரில் வருது, அபு யாலாவில் வருது இந்த ஹதீஸு, விளைஞ்சுங்களா? அப்போ இவ்வளோ ஹதீஸ் கிதாபுகளில் வந்துருக்கக்கூடிய ஹதீஸ் இது ஹசன் சனதுல அறிவாய் செய்யப்பட்டிருக்கு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஞாபகம் வச்சுங்க, மறுமை நாள் அல்லாட்ட போய் சொல்லுவோம்ல, அப்போ நாம் செஞ்ச பாவத்தை நன்மையாக கன்வெர்ட் பண்ணிட்டான். அதெல்லாம் 100 பாவமாக 100 நன்மையாக எழுதிட்டாச்சு. வாரே வா வாரே வா, எவ்வளோ அல்லாவுடைய கருணை பாருங்கள். என்னுடைய ஆசை மாதத்துக்கு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி வைக்க மாட்டேங்கிறீங்களே. என்ன ரஞ்சமானே, நீங்கள் போய்ட்டு அடுத்த எப்போ வரீங்களோ மாதம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வைக்கணும், ஒரு நாள் நிகழ்ச்சி. செலவெல்லாம் நான் கொடுத்துட்றேன், 3 நேரம் சாப்பாடு செலவு என் பொறுப்பு இன்ஷா அல்லா. பாருங்க மோலா, நம்ம அல்லாவை பற்றி ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்கன்னா அல்லாவை பயத்தை தான் ஏற்படுத்துவாங்க. அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அல்லாஹ் அப்படிப்பட்டவன், இப்படி அவங்களுக்கு தண்டிச்சிருவான், ஒரு பாவம் செஞ்சால் அல்லாஹ் ஒட்டுமொத்தவங்களை ஒழிச்சிருவான் அப்படி சொல்லி பயத்தை தான் ஏற்படுத்துவாங்க. ஆனால் அல்லாஹ் பக்கம் நம்ம சேர்த்து வைக்கிறதுக்காக அல்லாவுடைய ரஹமத்தை மட்டும் சொல்லக்கூடாது, நம்ம ஷேகுமார்கள் மட்டும்தான். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம இத்தனை ஷேகுடைய கலத்தை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உள்ள உலமாக்களோட எல்லா யாரை பார்த்தா அல்லாஹ் நீங்கள் துளுலாம் ஒரு நரகத்தில் போட்டுருவான், நோன்பு வைக்கலாம் வந்து நரகத்தில் நீங்கள் அதுக்குன்னு தனி நரகம் இருக்குது, ஜக்காத் தரணும் அல்லா தர நீங்கள் வச்சிருக்க காசு மனத்தை வச்சு அவன் தண்டிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவுடைய அதாபுகளை பற்றி அல்லாமல் ஒரு பயத்தை தான் ஏற்படுத்துனாங்க. ஆனால் நம்ம சர்க்காரங்க நமக்கு எப்படி காட்டி கொடுத்தாங்க அல்லாவை, அல்லாஹ் எப்படிப்பட்ட கருணையாளன்னு தெரியுமா? நீ ஒரு சபையில் உட்காந்தாலே ஒட்டு பாவத்தை அல்லா தர மன்னிச்சிருவான்னு சொல்லிட்டு அல்லாவோட கருணையை சொல்லி நம்ம அல்லா பக்கம் சேர்த்து வைக்கிறாங்க. இது யார் மூலம் செய்ய முடியுது? அது மட்டுமா நம்ம சர்க்கார் நாயகி செஞ்சாங்க, நமக்கு தன்னுடைய வாழ்க்கையை கூட நமக்காக வேண்டி தான் அர்ப்பணிச்சாங்க. சர்க்கார் நாயகி உடம்பு நிலை என்னவா இருந்தாலும் நமக்காக வேண்டி ஒரு சபையை ஏற்படுத்தி இப்போ கூட ஆசைப்படுறாங்க, டெய்லி இன்னும் ஒரு சபையை வச்சு நல்லா இருக்குமே, நம்ம அல்லா பக்கம் நம்ம சேர்றதுக்காக வேண்டி எவ்வளோ பாடுபட முடியுமோ தன்னுடைய உடலாலும் தன்னுடைய பொருளாலும் எல்லாத்தையும் செலவு செஞ்சு நமக்கு என்ன பண்ணுறாங்க, அல்லா பற்றி சொல்லி தராங்க. அது நம்ம அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, ஏதாச்சும் நம்ம கொண்டு பிரோஜனம் அடைய தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் நம்ம சர்க்கார் நாயகி எந்த ஒரு பிரோஜனமும் எதிர்பார்க்கவே நமக்கு இல்லை.
ஒரே ஒன்று தான் எதிர்பார்க்குறாங்க. என்னன்னா எல்லா முரீதுகளும் அல்லாஹ்வை அடையணும், அல்லாஹ்வை அடைஞ்சிட்டா எல்லா முறையிலும் அல்லாஹ்வை அடைஞ்சாலே போதும், அல்லாஹ்வோட எப்பயுமே அவங்க தொடர்பில் இருக்குன்னு ஆசைப்படுறாங்களே தவிர நம்ம பெற்றோர்களை நம்ம வளர்க்குறாங்க ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு காரணமாச்சும் இருக்கும். நம்ம இப்போ வளர்த்தான பிள்ளை என்ன பண்ணுவான், கடைசியாக நம்ம வந்து பிற்காலத்தில் நம்மளை பார்த்துப்பான், பின்னாடி நம்மளோட சந்தோஷமாக வச்சிருப்பான்னு சொல்லி ஒரு சின்ன எண்ணமாச்சும் இருக்க தான் செய்யும். ஆனால் நம்ம சர்க்கான நம்மகிட்ட காசு பணம் கேட்டாங்களா, எதுவுமே நம்மள்ட்ட எதிர்பார்க்கறதே கிடையாது. ஆனால் எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான், எல்லாருமே அல்லாஹ்வை அடைஞ்சிக்கணும். அந்த ஒரே ஒரு எண்ணத்தை மட்டும் என்ன எதிர்பார்க்குறேன் சர்க்கார். இங்கே மட்டும்தான் நமக்கு செய்கிறாங்க, மறு கியாமத்தினாலே நம்ம சர்க்கார் தான் நம்ம கை கொடுத்து காப்பாற்றுவாங்க. ஹதீஸ் ஷரீஃபில் வருது. இப்போ நீங்கள்லாம் வந்து சபை நடத்தணும், இப்போ அந்த அல்லாஹ் பாவங்களை நன்மையாக மாற்றினாங்கிற நன்மை எனக்கு கிடச்சி போச்சு இல்லை, அதனால நீங்கள் வாங்க போகிற காசு நான் கொடுத்துட்றேங்கிறது சொல்லி சுப்ஹானல்லாஹ் ஜி. என் சர்க்கார் அப்படி தான் சபை நடத்துனாங்க, நாங்கள் வெறுங்கையாக போவோம், போகிறக்கு வர காசு கொடுத்து அனுப்பிச்சிடுவோம். ஒரு ஹதீஸ் ஷரீஃபில் வருது, கியாமத்து நாளில் மக்கள் கூட்டமாக எல்லாம் நின்றுட்டு இருப்பாங்களாம். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வந்து நிற்பானாமா, நான் தான் உங்களுடைய ரப்பு அப்படின்னு சொல்லி அல்லா தஆலா சொல்லுவானா, நவுது பிக்க ஒன்ட்டு வந்து நான் பாதுகாப்பு தரேன்னு சொல்லி என்ன பண்ணுவோம், அந்த கூட்டம் அப்படியே விரண்டு ஓடிடுமா. நவுது பிக்க மின்க உன்னிடமிருந்து ஒன்ட்டு நான் பாதுகாப்பு தரேன்னு சொல்லி எல்லாம் விரண்டு ஓடிடுவாங்களாம். உன்னை கொண்டே தான் ஓடுவாங்க, எல்லாரும் விரண்டு ஓடுவாங்களாமா. டக்குன்னு அல்லா தஆலா அவங்க தெரிஞ்ச சூரத்தில் வருவாங்களாம். நம்ம சர்க்கார் நாயத்தோட சூரத்தை அல்லா தஆலா வந்து நிற்பாங்க. அப்போ எஜமானே சொல்லி காலில் போய் விழுவோமா. இப்படியே ஹதீஸ் ஷரீஃபில் வருது. அப்போ யாரை இந்த உலகத்தில் நம்ம யாரை பார்த்து அல்லாஹ் வழங்கி வச்சுருந்தோமோ அப்படிப்பட்ட ஒரு சூரத்திலே அல்லா தான் என்ன பண்ணுவான், முத்தச்சல்லியாகி அங்கே நிற்பான். அங்கே சர்க்கார் நாயகம் கியாமத்தால வந்து நிற்பாங்க. அங்கே போய் என்ன பண்ணுவோம், சர்க்கார் காலில் பிடிச்சி அங்கேயும் காப்பாற்றுறவங்க யார், சர்க்கார் நாயகம் மட்டும் வேறு யாருமே கிடையாது. மூலா நம்ம இங்கே உலக வாழ்க்கையும் சரி மறுமை வாழ்க்கையும் சரி எல்லா வாழ்க்கையிலையும் உதவக்கூடிய ஒரே உறவு எது, அந்த ஷேகுடைய உறவு மட்டும்தான். நம்ம தாய் தந்தை உறவு குர்ஆனை பார்த்தாலும் யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ சாஹிபதிஹி வ பனிஹி. அழுவார்கள். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, யா லைதனி இத்தகல்து மஅர் ரசூலி சபீலா. நரகத்தில் போய் கை பிசைஞ்சுக்குவான், கியாமத்தில் போய் கை பிசைஞ்சுக்குவான். யா லைதனி நான் ரசூலுல்லாவோடு என்னை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு சபீல், ஒரு பாதையை, ஒரு தரீக்கத்து இதை ஏற்படுத்தி கொண்டிருக்க வேண்டுமே, அப்படி செய்யாம விட்டுட்டனே. யாலைத்தனி இத்தகல்து மஅர் ரசூலி சபீலா, ரசூலுடன் என்னை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பாதையை நான் ஏற்படுத்தி வைத்திருக்க வேண்டுமே. அது யார், அதான் ஷேக். அது ஷேக் தான் சபீல். சபீல் என்ன, தரீக்கு, தரீக்கத்துங்கிறாங்களே என்ன, தரீக்குனாலும் சபீலும் அர்த்தம் ஒன்று தான், வார்த்தை தான் வேறு. பாதை, ரசூலோடு நம்மை சேர்த்து வைக்கக்கூடிய பாதை. அப்போ ஷேக் வந்து எப்படின்னைக்கும் என் தன் புகழை சொல்கிறது இல்லை. எல்லாரும் வந்து என்கிட்ட வாங்க, என்ன சொன்னாங்க, ரசூல்கிட்ட வாங்க, அல்லாட்ட வாங்க, அல்லாவின் புகழை பேசுங்க, ரசூலின் புகழை பேசுங்க. அப்போ இதைத்தான் அந்த கியாமத்தில் போய் கை பிசைந்து கொள்வார்கள் நல்லா சொல்கிறாங்க. ஜி அப்போ குர்ஆன்ல கூட அது வருது, இந்த நபரை என் நண்பனாக ஆக்காமல் இருந்திருக்க வேண்டுமே. இந்நாள் பேச்சு கேட்டு ஷேக்கிட்ட போகலான்னு தான் ஆசையாக இருந்துச்சு. அந்த பையன் ஐய ஏங்க இந்த வயசுலையே அதெல்லாம் கிழவனாகி பார்த்துக்கலாம் அப்படியா இப்படியான்னு சொல்லி ஷேக்கிட்ட போக விடாமல் என்னை கெடுத்து குட்டிச்சவராக்கி என்னை நாசமாக்கி விட்டார் அவர். சில நண்பர்கள் ஒன்று ஷேக்கின் பக்கம் கொண்டு வந்து சேர்ப்பாங்க, சில நண்பர்கள் ஷேக்கை விட்டு தூரமாக்குவாங்க. அந்த மாதிரி நண்பனை பிடிச்சி கடைசியாக நான் கெட்டு குட்டிச்சோராக போயிட்டேனே என்று மறுமை நாள் அழுவானாம். யாலைத்தனி லம் அத்தஹிது ஃபுலானன் ஹலீலா, இன்ன நபரை ஃபுலானா இன்ன நபர், இன்ன நபரை என் நண்பனாக நான் ஆக்காது இருந்திருக்க வேண்டுமே. லக்கது அவல்லனி அனி திக்கரி மிம்பா பாத இது ஜானி, அல்லாவுடைய நினைவு ஷேக்கின் மூலமாக எனக்கு வந்துச்சு, வந்த பின்னாடி அங்கே போய் ஒட்ட விடாமல் இந்த நபர் தான் என்னை கெடுத்து குட்டிச்சவராக்கிவிட்டான், என்னையா அவன் நண்பனாக ஆக்காது தொலைஞ்சிரு போயிருக்கணுமே என்று மறுமையில் சொல்லுவான் என்று அல்லாஹ் சொல்லக்கூடாது. இப்போ விளங்கினீங்களா எவன் கெடுக்கிறாங்கிறத. இந்த மாதிரி ஆள் தான் ஊரில் நிறைய வளர்த்துறான் இன்றைக்கி. அவர் என்ன பெரிய கொம்பாக்கம், அவர் பின்னாடி சுற்றுற, கடையெல்லாம் விட்டு சுற்றுற. இந்த ஜாவிது அறிவில்லை உனக்கு, கடையை மூட்டு வந்துட்டேன், கடை மூட்டில இன்றைக்கி யாரும் கடை பார்க்க வேணாம், முதல்ல கடையெல்லாம் வச்சுருக்காங்க. ஆட்டோ விட்டு வந்துட்டான், சந்தியில் விட்டு வந்துட்டீங்க, ஆட்டோ ஓட்டுறாங்களா எல்லாம் சொல்லுவானோ. ஜவாது மூலம் கடை விட்டு வந்துட்டாங்க. அத்தாவே சொல்லுவார், போதும் போதும் சேக்குன்னு சுற்றி கடையில் குடிச்சிடாக்காத, கடை வேலையை பாரு வளைஞ்சுங்களா. சரி கடை ஒரு மஜ்லிஸ் விட்டு 3 நாள் போச்சுன்னா கடை குட்டிச்சு வர போனால் சரி உடம்பு சரியில்லை, 3 நாள் பேதி, அப்போ என்ன செய்வீங்க? கடையில் போய் பேண்டாலும் பேர் அங்கே உட்கார சொல்லுவாங்க, கொண்டு போய்
அட்மிட் பண்ணிடுறாங்க. எங்கே போய் எங்கே ஐசியில் இருக்காருங்க. ஐசி முக்கியமாக கடை முக்கியமாக சொல்லி பாருங்க. அங்கே போய் சொல்லுவாங்க. அப்போ போய் உடம்பு தாங்க பார்க்கணும்ல, ஐசியில் வச்சு இப்போ அவருக்கு வந்து நான் ஸ்டாப் போயிட்டுருக்கு அவருக்கு. நினச்சிங்களா? அவர் பேதியில் இருக்கார், குடும்பம்லாம் பீதியில் இருக்குது. என்ன எதுவும் தெரியாமல் எல்லாம் பீதி அடைஞ்சு நிற்கிறாங்க. ஏங்க நிற்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக நின்றுச்சுங்க. 3 நாள் ஐசியில் வச்சு குழந்தை உள்ளே வச்சு அப்புறம் உங்கள் கடைக்கு வரல. 3 நாள் முடிஞ்சுங்க. ஐசி ரெஸ்ட்டில் இருக்காருங்க. 1 வாரம் கழிச்சு தான் வருவார். இப்போ மட்டும் உடம்பு சரியில்லாமல் போச்சு, கை உடஞ்சி, கால் உடஞ்சி, அங்கே ஆச்சு இங்கே ஆச்சு. அண்ணா மட்டும் உள்ளே 3 நாள் வச்சிடுறீங்க. இறந்து போய் உன் உடலை சீர்திருத்துவதற்காக வேண்டி 10 நாள் வைக்கிறீங்க, கடையை மூடுறீங்க. ஏன் உள்ளத்தை சீர்திருத்துவதற்காக வேண்டி உன்னை அல்லாவோடு சேர்த்து வைப்பதற்காண்டி ஒரு 3 நாள் சேர்த்து வரக்கூடாதா? மாதத்துக்கு ஒரு 3 நாள் வரக்கூடாதா? இப்போ தான் கடை பேசாமல் வாழ்நாளும் அதிலே கடை நல்லா விட்டுருவான். கடைன்னு சாப்பிடானுங்களே, இதுலேயே வாழ்நாளும் கடை எந்திரிச்சு வர விடாமல் நல்லா ஆக்கிறான். அல்லா தரிசனம் வரைஞ்சிங்களா? நீ அல்லாவுக்காக நேரம் ஒதுக்கினால் அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வான்? வரைஞ்சிங்களா? அந்த வேலையை லேசாக்கிடுவோம். இந்த 3 நாள் கடையை மூடி வச்சுருந்தேன்னு சொன்னால் அந்த 3 நாள் வியாபாரத்தை எல்லாம் அடுத்தடுத்த மாதங்களில் அடுத்தடுத்த நாட்களில் அதிகமாக கொடுத்துருவோம். நீ வேணால் கணக்கு போட்டு பாரு. மாதத்துக்கு 3 நாள் ஷேக்கிட்ட வந்துடுங்க. என்ன ஆனாலும் தலை போகிற காரியம் தான். 3 நாள் 27 நாள் இங்கே மனைவி மக்கள் கடை வியாபாரம் அத்தா அம்மா 3 நாள் சர்க்கார்ட்ட வந்துடுவேன் அப்படின்னு ஒதுக்கி வந்து பாருங்கள். ஒரு கணக்கு சொல்கிறேன். 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நீ ஆட்டோ ஓட்டு, கடை வச்சுக்கோ, உத்தியோகத்துக்கு கணக்கு விளைஞ்சிங்களா? கணக்கு பாருங்கள். ஒரு பைசாவாவது லாபத்தில் குறையதா பாருங்கள். சொல்ல போனால் கூடி தான் இருக்கும். நீ ஜனவரி மாதம் 30 நாளும் கடையில் உட்காந்துருக்கு, பிப்ரவரி மாதம் 3 நாள் விட்டுட்டு மிச்ச நாள் கடையில் உட்காந்து 2 மாதமும் கணக்கு பார்த்தா எந்த மாதத்தில் நீ அல்லாவுக்காக நேரம் ஒதுக்கணியோ அந்த மாதத்தில் மற்ற மாதத்தை விட லாபம் கூட தான் இருக்கும். நீ கார் ஓட்டு, ஆட்டோ ஓட்டு, கடை வச்சுட்டு உத்தியோகத்துக்கு போய்ப்பார். அப்படி உனக்கு எதுவும் இல்லைங்க, அதில் உங்களை பார்க்க 3 நாள் வந்தேன், போன மாதம் இந்த மாதம் எனக்கு ஆட்டோ சார்ஜ் 1000 ரூபா லாபம் குறைஞ்சிருக்குன்னு சொன்னால் அந்த 1000 நான் கொடுத்துறேன். உனக்கு நடக்கவே நடக்காது. அல்லாஹ் தாலா பரக்கத்தான் செய்வான். அதில் அல்லாஹ் சிந்தனைக்காக நேரத்தை ஒதுக்கினான். நாம தான் அதை 3 நாள் ஹோட்டலில் மூட்டினா என்ன ஆகும், 3 நாள் கடையை மூணு என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் தான் யோசிக்கிறீங்க. அல்லாவுக்காக நேரம் ஒதுக்குங்க. அதனால் எல்லோரும் மாதம் 3 நாள் வரைஞ்சிங்களா? நான் அப்படி ஐடியா வச்சுருக்கேன். இன்ஷா அல்லாஹ் ஏதோ ஒரு ஊரில் 3 நாள் மஜ்லிஸ் வச்சிடுறது. 3 நாள் வைக்கணும். மாதத்துக்கு 3 நாள் 27 நாள் நீங்கள் உலகத்துக்கு வச்சுங்க. 3 நாள் அல்லாவுக்கு வருவோம் இன்ஷா அல்லாஹ். நிஜமாலும் இன்ஷா அல்லாஹ். இனிமேல் இது என்ன மாதம்? இது டிசம்பர் ஆரம்பிச்சிச்சு. இன்ஷா அல்லாஹ் இனிமேல் ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் 3 நாள். அது எந்த 3 நாளுங்கிறத அறிவிப்போம். வந்துடுறோம். எந்த ஊருங்க அறிவிப்போம். வந்துடுவோம் இன்ஷா அல்லாஹ். நெசமாலும் அரை மனசோடனா முழு மனசோட வர்றோன்னு உறுதியாக சொல்கிறவங்க முழு கையை தூக்குங்க. அரை மனசாக இருக்க அரை கை தூக்குங்க. ஒரு பாசித்து கை தூக்குதான்னு பார்க்குறேன். அரை கை தான் தூக்குற. அரை மனசோடு சொல்கிறார் பார்த்து. மாஷா அல்லா மாஷா அல்லா. ஜவாது மூலம் எங்கே வச்சாலும் வந்துடுறாங்க. அவர் அல்லாஹ் அவரை தன்னுடைய காதலராக ஆக்குவானா? அரைஞ்சிங்களா? நைட்டு ஒரு பீருபாய் கேட்டாங்க, ஜவாது முறிவு வாங்கி எத்தனை வருஷம் இருக்கும் அப்படின்னு. ஒரு 3 வருஷம் இருக்குமா ஜமானே? இவ்வளோ காதலராக இருக்கிறாரு, இவ்வளோ ஒரு ஊறி போயிருக்கிறாரு ஞானத்தில் எப்படின்னு கேட்டாங்க. இவ்வளோ ஆசையாக இருக்கிறாரு அப்படின்னு. அதுக்கு பதில் இப்போ சொல்கிறேன் கேட்டுங்க. அவர் செய்யக்கூடிய சில தியாகங்கள் தான். நான் ஒரே ஒரு ப்ரோக்ராமுக்கு 1 மணி நேரம் நிகழ்ச்சிக்கு மெட்ராஸு போகிறேன்னு சொன்ன உடனே தூத்துக்குடியிலிருந்து முதல் நாள் ட்ரெயின் ஏறி மெட்ராஸை வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிஜமான் 1 மணி நேரம் நிகழ்ச்சி பயான் மெட்ராஸில் ஒரு கல்யாண நிகழ்ச்சிங்க. அதுக்கு சர்க்கார் வர்றாங்கங்கிறக்காண்டி தூத்துக்குடியிலிருந்து 500-600 கிலோமீட்டர் ட்ரெயின் ஏறி இரவெல்லாம் சஃபர் செஞ்சு காலையில் வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு என்னை வரவேற்று கூட்டிகிட்டு போய் ஹோட்டலில் வச்சு சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்து கவனித்து நிகழ்ச்சியில் கலக்க வச்சு நைட்டு என்னை ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டு அடுத்த ட்ரெயின் தூத்துக்குடி போயிட்டார். அவர் 1000 வேலை இருக்குது அவருக்கு. வரைஞ்சிங்களா? இந்த தியாகங்கள் 1 மணி நேரம் சர்க்கார் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறாங்க. அதுக்கான மெட்ராஸுக்கு போகிறேன். நான் மெட்ராஸ் திருப்பூர்லேருந்து மெட்ராஸ் போகிறேன். அவங்க தூத்துக்குடிந்து மெட்ராஸ் வர்றாங்க. திருநெல்வேலிருந்து மெட்ராஸுக்கு வர்றாங்க. திருநெல்வேலியிலேருந்து மெட்ராஸுக்கு ட்ரெயின் ஏறி வந்து திருநெல்வேலி டு மெட்ராஸ் எத்தனை கிலோமீட்டர்? 400 இருக்குமா? 400-500 அவ்வளோ தூரம் வந்து நைட்டு பூரா பயணம் செய்து வந்து பகலில் என் கூட இருந்து ஸ்பெண்ட் பண்ணி கழிச்சிட்டு திரும்ப நைட்டு வண்டி ஏறி அவங்க பொறப்ப கவனிக்கிறக்காண்டி மனைவி மக்களை கவனிக்கிறதுக்கு மறுபடியும் போயிட்டாங்க. இது மாதிரி 1 நாள் 2 நாள் இல்லை, பல தடவை மெட்ராஸ் நிகழ்ச்சிக்கு போகும்போதெல்லாம் வந்தாங்க.
இந்த தியாகம் இருக்குது பார்த்தீங்களா, அல்லாவுக்காக அவங்க நேரங்களை காலங்களை செலவு பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா, தான் சொந்த காசில், நான் காசெல்லாம் கொடுக்கல, செலவு பண்ணுறது பார்த்தீங்களா, இது அல்லாவுக்கு பிடிச்சி போச்சுன்னா அல்லாஹ் தன் காதலை அவன் கல்வியில் போட்டு நிரப்பிடுவான். இப்படி ஒரு சான்ஸ் தாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சுல்தான் முஃபஸ்ஸிரீன்களுக்கான தலைவர். எத்தனை கிதாப் படிச்சிருப்பாங்க? ஜலாலைனை படித்து ஓதி, அதுக்கு பின்னாடி தஃப்சீர் இப்னு கசீர் ஓதி, குர்துபி ஓதி, பைதாவிலாம் ஓதி, வேறு என்னங்க தபரி ஓதி, இது எல்லா கிதாபும் உட்காந்து வருஷமெல்லாம் ஓதி படித்து கடைசியாக அவ்வளோ பெரிய ஆலிம் ஷா ஆகிட்டாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிதுமத் செஞ்சுட்டே இருந்தாங்க. சின்ன வயசு 15-16 வயசு தான். அவங்க சின்னம்மா பெருமானாருடைய அருமை மனைவியார் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா நினைக்கிறேன், நம்முடைய தாயார் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா, இவங்களுக்கு சின்னம்மா, இவங்க அம்மாவுடைய தங்கச்சி. பெருமானார் 10 நாளைக்கு ரவுண்டில் வருவாங்க, ஒரு மனைவிக்கு ஒரு நாள், 10 மனைவிக்கு 10 நாள். இவங்க வீட்டுக்கு ஒரு நாள் தங்க வர அன்றைக்கி சின்னம்மா சரி நானும் வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே படுத்துக்குவாங்க. பெருமானார் எந்திரிச்சு ரூம் விட்டு வெளியே வந்து பாத்ரூம் போவாங்கள்ல, தஹஜ்ஜுதுக்கு எந்திரிப்பாங்கள்ல, இப்படி காத்துக்கிட்டே இருந்து அரை தூக்கு தூங்குறது. டக்குன்னு எந்திரிச்சு உடனே போய் முன்னாடியே போய் சொல்ல வருவாங்க, வர டைம் ஆச்சுன்னு போய் 15 வயசில் என்ன அறிவு பாருங்கள். பெருமாள் ஒது செய்கிறதுக்காண்டி தண்ணி ரெடி பண்ணி வச்சு, அவங்க மிஸ்வாக்கெலாம் ரெடி பண்ணி வச்சு, பாத்ரூம் போகிறதுக்கு தண்ணி ரெடி பண்ணி வச்சுருவாங்க. பெருமானார் வந்தவுடனே போய் பாத்ரூம்லாம் போய்ட்டு ஒது செய்வாங்க. கூடவே இருந்து தண்ணி ஊற்றி மிஸ்வாக்கெலாம் எடுத்து கொடுத்து ஒது செய்ய வச்சு, பெருமானார் தொழுகும் போது முசல்லாலாம் கரெக்டாக போட்டு கொடுத்து பெருமாள் பின்னாடி நின்றுக்கிட்டாங்க. இவங்களும் விளைஞ்சுங்களா, இவங்க ஒரு சின்ன பண்ணிக்கிட்டாங்க பெருமானை பண்ணி தொழுகிறதுக்காண்டி. பெருமானை முன்னாடி நிற்கிறாங்க, பின்னாடி நின்றுக்கிட்டாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலேயே தக்பீர் கட்டுற பெண்ணு பார்த்தா பின்னாடி நிற்கிறாங்க. இப்படி கையை நீட்டி, காது தான் மாட்டுச்சு, காதை பிடிச்சி, சின்ன குட்டி தானே, அப்படியே தூக்கி சைடில் நிற்க வைக்கிறாங்க. தன் பக்கத்தில் ஒட்டி நிற்க வைக்கிறாங்க. அப்படி கையை பிடி காதை பிடிச்சி இழுத்து நிற்க வைக்கிறாங்க. தரத்தர்கள் காதை பிடிச்சி வந்துடுவாங்க, கிட்ட வந்துடுவாங்கல்ல, வலிக்காது, இழுத்து நிற்க வச்சாங்க. திரும்ப பின்னாடி நின்றுக்கிட்டாங்க. பின்னாடி போய் சலாம் கொடுத்த பின் பெருமானை கேட்டாங்க, ஏப்பா நான் தான் கிட்ட நிற்க வச்சேன், என் பக்கத்தில் ஏப்பா பின்னாடி போயிட்டேன்? உங்கள் பக்கத்தில் நிற்க தகுதியாக யாரை சொல்ல நான்லாம்? நீங்கள் யார்? நான் யார்? தூ குஜாமன் குஜா தூ அமீரே ஹரம் மை ஃபகீரே அஜம். ஜி நீங்கள் அமீரே ஹரம் ஜி, நான் யாரை சொல்ல? உங்கள் பக்கத்தில் நிற்க எனக்கு தகுதி இருக்கா அப்படின்னாங்க. பெருமானா துஆ செஞ்சு, அல்லாஹும்ம அல்லிம்ஹுல் குர்ஆன வல் தவீல். ஜி யா அல்லாஹ் இவ்வளோ குர்ஆனையும் விளக்கையும் கற்றுக் கொடு அல்லான்னு பெருமானா துஆ செஞ்சாங்க. ஒரு நொடி நேரம் தான் மொத்த குர்ஆன் கல்பில் இறங்கிடுச்சு. இல்லைங்க பை, அப்போது துவா, பெருமானுடைய துவா கல்பில் இறங்கிடுச்சு. அது மாதிரி ஷேഖமார்கள்ட்ட துவா வாங்கினா வளைஞ்சுங்களா, அல்லாவே அந்த கல்பில் வந்துடுவான், சதா அவன் சிந்தனையில் வச்சுருவான் அல்லா ஜல்லஷான். வளைஞ்சுங்களா, அதுதான் நீங்கள் கூப்பிட்டா வந்துடுங்க, விளங்குதோ விலங்க உட்காருங்க, ஆயில சொல்லுங்கள், சுபான்லா சொல்லுங்கள், அல்ல போயிட்டே இருங்க. வளைஞ்சுங்களா, குத்துபு நாயத்து சபையில் ஒருத்தர் உட்கார்ந்தார், எஜமான் பேசுகிறாங்க, ஒரே சுபானல்லா வா அல்ஹம்துலில்லா மாஷா அல்லா வா வா வா, ஒரே கைஃபியத்தில் துடிக்கிறார். விளைஞ்சாங்க எஜமானுக்கு அவருக்கு சொல்ல உற்சாகம், பேசும்போது எல்லாம் செத்தம் பண்ணி தூங்கிட்டு உட்காந்து பயான் பேச உற்சாகம் வருமா? ஒரே சுபானல்லா அல்ஹம்துலில்லா பயான் பேசுனா ஆசை வருது. இன்னும் பேசுகிறாங்க மணிக்கணக்காக பேசுகிறாங்க. அவர் ஒரே கைஃபியத்தில் அழுகுறாரு, துடிக்கிறாரு, சுபானல்லாங்கிறாரு, அல்ஹம்துலில்லாங்கிறாரு. பயான்லாம் முடிஞ்சு எஜமான் கேட்டாங்க, ரொம்ப தாங்க முத்தாசிர் ஆன மாதிரி தெரிஞ்சு, மன்னிச்சுக்கஞ்ச மாதிரி உங்கள் பாஷையே விளங்காது எனக்குன்றார். நீங்கள் பேசுகிறது ஃபார்சி பாஷை வச்சுங்களா, நான் எனக்கு ஃபார்சி பாஷையை வழங்காது, நான் தமிழ்நாட்டுக்கார பையன். சுபான்லாம் எஜமானுக்கு ஒரு ஆசை வரணும், உங்களுக்கு உற்சாகமாக இருக்கணுங்கிறக்காண்டி அப்படி சொன்னேன். உங்கள் உற்சாகத்தை பார்த்து நான் பயானே பேசியிருக்க மாட்டேன். அல்லாஹ் அவங்க ரஹமத் செய்வான். கையேன் துஆ, அல்லாஹ் அவர்களை மிகப்பெரிய அவுலியாவை ஆக்கிட்டாங்க. வேறஞ்சுங்களா, அந்த சபையில் உட்கார்ந்த பறக்கத்து, அவர்களுக்கு உற்சாகம் கொடுத்த பறக்கத்து. சில பேர் அந்த அவங்க முகத்தை பார்த்தா இன்னும் பேசணும்னு ஆசை வரும் நமக்கு. ஏன்னா எழுதி வச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தால் எல்லாம் தூங்கினாலும் பேசிட்டே இருக்கலாம். 1 மணி நேரம் பயான். அஜரத் அவர்கள் ஒரு ஊருக்கு பயான் கூப்பிட்டுருந்தாங்க, பராத்து பயானுக்கு. இரவு 10 மணிக்கு பயான் ஆரம்பிக்குது. முன்னாடி பார்த்தா 15-20 கிழமை உட்காந்துருந்தான். பயான் பிஸ்மில்லா எல்லாம் தூங்கிட்டா, முட்டுக்கால தலையை வச்சு. என்னங்க இதெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, நீங்கள் 1 மணி நேரம் பேசிட்டு போங்க, உங்கள் 1000 ரூபா கவரில் போட்டு வச்சுட்டோம். முன்னாடியே நீங்கள் வரதுக்கு முன்னாடி 1000 கவரை போட்டு அங்கே வச்சுருக்கிறோம் ஆஃபீஸ் ரூமில். ஆஃபீஸ் ரூம் வச்சு தலைவரும் போயிட்டார், அவர் தூங்க போயிட்டார். ஆஃபீஸ் ரூமுக்கு நீங்கள் பயானை பேசி முடிச்சுட்டு மொய்னார் கொடுப்பாரு, வாங்கிட்டு போயிட்டே இருக்கீங்க, நீங்கள் பாட்டுக்கு பேசுங்க. யார் கேட்பா?
நீங்கள் மைக்கில் பேசுங்க சொல்லிட்டு, இல்லைன்னா பராத்து பயான் நாங்கள் ஏற்பாடு செய்யலைன்னு தலைவர் நிர்வாகம் மேலே எங்களுக்கு ஒரே பிரச்சனையாக போயிடும். வேறு பராத்து பயானுக்கு வெளியிருந்து அஜத்தை ஏற்பாடு செய்யணும்னு காலங்காலத்து எங்கள் ஊரில் பழக்கம் இருக்குது. அதனால தான் கூப்பிட்ருக்கோம் நாங்கள். நினச்சிங்களா, அவன் தூங்குவான், வீட்டில் வந்து ஃபேன் போட்டால் பிவி திட்டுறான்னு இங்கே வந்து ஃபேன் போட்டு உட்காந்துருக்காங்க 10 கிழவனுங்க. வீட்டில் விரட்டப்பட்டவர்கள், இவரெல்லாம் துரத்தப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், ரிஃப்யூஜிஸ். இவங்களாம் யார் யார் இவங்க? ஆமாம், புறக்கணிக்கப்பட்டவர்கள், துரத்தப்பட்டவர்கள். அந்த நாடு கடத்த சொல்லுவாங்க ரிஃப்யூஜி. யார் பாது ஊர் விட்டு கடத்தினாங்க? யார்? அகதிகள். இவங்கெல்லாம் அகதிகள் முகாம் ஆயிடுச்சு பள்ளிவாசல். நீங்கள் பேசுங்க சருத்து, நல்லபடி மைக் இருக்குது, நடுவில் சாயா இருக்குது. அவர் டீ கடைக்கார ஆர்டர் பண்ணியாச்சு. வரைஞ்சிங்களா, அவர் கரெக்டாக நீங்கள் 10 மணிக்கு 11 மணிக்கு முடிக்கிறீங்க, 10:30 மணிக்கு டீ வரும் குடிங்க, 11 மணிக்கு லட்டு வரும், கவர் இருக்குது, வாங்கிட்டு போயிட்டே இருக்கீங்க. நீங்கள் யார் பயானம் கேட்குறாங்களாம் பார்க்கக்கூடாது. எங்கள் ஊர் சத்து சொல்லிட்டோம். அட பாவிகளை திருட்டு பயன் இதுக்காடா பயானு உங்களுக்கு? எதுக்கு பயான்னு கேட்டால் அவர் தலைவர் நிர்வாகிகள் கோச்சிக்குவாங்களாம். என்னென்ன எங்கள் ஊரில் ஏன் நீ பராத்து பயான் ஏற்பாடு செய்யலை? வெளியிருந்து பராத்து பயான் ஏற்பாடு செய்யாத நிர்வாகம் ஒரு நிர்வாகமாக அந்த தேர்தலில் ஓட்டு போட மாட்டோம். பராத்தில் ஒரு புனிதமான நாள் ஒரு பயான் வச்சு ஊரே வந்து கோக்கோன்னு கத்தனா தான் நல்லாயிருக்கும். வெளிமைக்கெலாம் போட்டு விட்டுறாங்க. போட்டுவிட்டு ஊரே கோக்கோன்னு கத்தனை சவுண்டாக தான் பராத்து. நீங்கள் பராத்து பயானு, மேராஜ் பயானு, லைலத்துல் கத்ர் பயானு வெளியிருந்து அஜித்தை கூட்டி வரணும். யார் வந்தாலும் வராட்டியும் ஜும்மா பயானுக்கு அஜித்து வந்து 12:50 ஆரம்பித்து 1:30 வரைக்கும் பேசணும். 1 மணிக்கு 1:30 வரைக்கும் பேசணும். ஒருத்தர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பேசணும். இதுக்கு தானே அஜித்து நிர்வாகம்னு இதுக்கு பின்ன அப்படிங்கிறானுங்க. நினச்சிங்களா, அந்த மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி. நீங்கள் பேசி நான் தூங்குறேன். அது வந்து எழுதி வச்ச பயான் வந்துட்டு 1 மணி நேரம் வரும். ஷேகுமாருடைய பயான் எழுதி வச்ச பயான் இல்லை, அது மினல்லாக வர்றது. நினச்சிங்களா, அதனால அதுக்கு வந்து நீங்கள் எப்படி ஆர்வமாக இருக்கிறாங்க, யாருடைய கல்பில் என்ன தேட்டம் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் தீனி போடுவான். எல்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் தீனி போடுவான். நீங்கள் உற்சாகமாக கேட்குற ஆர்வம் உள்ள வளர்ந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி பயான் வரும். எல்லாம் தூங்கி வளைஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி பயான் வரும். அதான் இல்லைங்களா? அதனால அந்த ஆர்வத்தோடு வரணும், எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு வரணும். முற்றிலும் நம்ம வந்து 1 மாதம் செஞ்ச பாவத்தெல்லாம் அழிச்சு துவச்சி காய போடுறதுக்காண்டி வரணும். துவச்சி காய போட்டு பாவத்தை நன்மையாக மாற்றிக்கிட்டு போயிடணும். 3 நாள் எல்லாம் வரலாமா? இன்ஷா அல்லாஹ் நிஜமால வரீங்க? திருப்பாலக்குடி ஜமாத்து வரீங்களாம்மா? மாதம் 3 நாள். இன்றைக்கி 1 நாள் தான் கூப்பிட்டுருக்குறேன், அடுத்து 3 நாள் கூப்பிடுவேன் திருப்பூருக்கு. வருவீங்களா? இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். திருவெரும்பூர் ஜமாத் எஜமா நீங்கள் முபாரக் எஜமான் 3 நாள் வருவீங்க. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். எஜமா அவரை கை தூக்கிட்டாங்க. மாஷா அல்லாஹ் மாஷா. ஜவாத் எஜமான் மாஷா அல்லாஹ். அவங்க இது வரைக்கும் எல்லா மாநாட்டுக்கும் வந்துடுறாங்க. அதான் சொன்னேன், 1 மணி நேரம் பயான், 1 நாள் மாநாடு கிடையாது. ஒரே 1 மணி நேரம் பயானுக்காக வேண்டி தூத்துக்குடியிலிருந்து மெட்ராஸ் வந்துட்டு இது மாதிரி பல தடவை விடுதலை வந்து அல்லாஹ் அவங்க ரஹ்மத் செய்யட்டும். அவங்க கல்வியில் அல்லாஹ் ரசூலுடைய காதலை கொண்டு அல்லாஹ் நிரப்புவானாங்க. அவங்க உள்ளத்தை அல்லாஹ் ஹயாத்தாக்குவானாங்க. அவங்கள கொண்டு அல்லாஹ் ஒட்டுமொத்த ஊரை அல்லாஹ் லாயிலா இல்லா ஊரை அல்லாஹ் ஆக்குவாங்க. வேறஞ்சுங்களா, அந்த மாதிரி இறை நேசம் வரணும். அல்லாவுக்காக என்ன செஞ்ச நல்லா கேட்டால் என்ன சொல்கிறது? நம்ம இதோ சொல்லணுமா இல்லையா? அல்லாஹ் அந்த மாதிரி இறை காதலாக நம்ம எல்லோரையும் ஆக்குவானாக. அல்லாஹ் தஆலாவுடைய அன்பை பாசத்தை நம் கல்பில் உண்டாக்குவானாக. ரசூலுடைய காதல் அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.